The floor is handed over to today's trainer, JC Gautam Ashok. Right. Okay. Thank you. Thank you for the nice introduction. And yes, I am Gautam. என்னோட வாய்ஸ் தெளிவாக உங்கள் எல்லாத்துக்கும் கேட்குது, லேக் இல்லாமல் கேட்குதுன்னா ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் ஏதாவது ஒன்று குரூப் சாட்டில் கொடுக்க முடியுமா? If you can hear me properly. Right, good. Great. இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு 1 hour நம்ம வந்துட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். கிரியா. எனக்கு இந்த ப்ரோக்ராம் நம்மளோட ரீஜன் இயோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்துட்டு எடுத்து கொடுங்க கௌதம் சொல்லிட்டு என்னோட பிரசிடென்ட் பிரசிடென்ட் ஜேபிடி அனிருத்தன் அவர் கேட்கும்போது ஐ செட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் ஹிம் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மை ZVP பிரணவ் பிரவீன் சார் அவருக்கும் வந்து என்னோட நன்றிகள் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக. அண்ட் இங்கே வந்திருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ், இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்க்க வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் அவர் கேட்டபோது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் என்ன பண்ணலாம் என்ன டாபிக் கொடுக்கலாம், என்ன சப்ஜெக்ட்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த டாபிக் என் மைண்ட்ல வந்து உதிச்சுது. இந்த ஒரு பேர் எனக்கு உதிச்சுது. அவுட் ஆஃப் நோவேர் எனக்கு இந்த ஐடியா கிடைச்சது. சரி, இது பேசலாம்னு சொல்லிட்டு தான் இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், கிரியா அப்படிங்கிறது. இந்த சப்ஜெக்ட் கூட போறதுக்கு முன்னாடி இந்த செஷன் வந்துட்டா உங்களை சில இடங்கள்ல உங்களை சாட் பாக்ஸ்ல உங்களை சில ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க சொல்லுவேன். ஒண்ணு, நீங்க தூங்காம இருக்கிறீங்களா அப்படிங்கிற பாக்குறதுக்காக தான். ஏன்னா நம்ம ட்ரைனிங்லேயே சொல்லுவோம் ஆஃப்டர்நூன் செஷன் தான் ரொம்ப டஃப்பான செஷன் சொல்லிட்டு. இப்ப நான் எடுக்கிற செஷன் டஃப்லயும் ரொம்ப டஃப். ஏன்னா ஒரு டஃபஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா வீட்டுல உட்காந்துட்டு நாம கேட்கிறோம். நிறைய பேர் உட்காந்துட்டு கேட்பீங்க, சில பேர் படுத்துட்டு கேட்பீங்க, சில பேர் போத்திட்டு கேட்பீங்க. நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு எனக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நீங்க அட்டென்டிவா இருக்கீங்களாங்கிறது சின்ன டெஸ்ட் பண்றதுக்காக கூட உங்களுக்கு இந்த சாட் பாக்ஸ் உங்களை என்டர் பண்ண சொல்லுவேன். ஸோ இப்போ உங்களை என்டர் பண்ண சொல்றேன். கிரியா அப்படின்னா என்ன? அண்ட் சாட் பாக்ஸ் என்னது ஓப்பனா தான் இருக்கு, நீங்க டைப் பண்ணலாம் உங்களோட ஆன்சர்ஸ். டூயிங், ரிச்சுவல், கர்மா, கரயம், கிரியேஷன். குட். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான ஆன்சர்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. எஸ், கிரியா அப்படின்னா ஆக்ஷன் அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம் தான். அண்ட் அதே மாதிரி ஒரு ரிச்சுவல் அப்படிங்கிறது ஒரு மீனிங்காக வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் பிச் பண்ண வந்தது என்னன்னா, கிரியா அப்படின்னா லட்சுமி நாராயணன் சார் கரெக்டாக சாட் பாக்ஸ்ல போட்டுருக்கிறார், கிரியேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, என்டையர்லி கிரியேட்டிவிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு சான்ஸ்கிரிட்ல இன்னொரு வேர்ட் தான் அதுனா கிரியா அப்படிங்கிறது. ஓகே, இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்துட்டு வரும், 2 பிக்சர் வந்துட்டு வரும். ஒரு பிக்சர் வந்துட்டுன்னா நமக்கு தெரியும் இது தூக்கணாங்குருவி. இந்த குருவி கூடு கட்டுறதோட அழகை வந்துட்டு நம்ம வியந்து பார்த்துருக்கோம். அண்ட் இது எவ்வளோ அழகா கட்டுது. அதுவும் அந்த கூடு அப்படிங்கிறது வந்து காக்கா மற்ற பறவைகளை என்ன பண்ணுன்னா கிளை மேல கொண்டு போய் அந்த கூடு வந்து கட்டும். பட் இந்த தூக்கணாங்குருவி கூடு மட்டும் கிளையில இருந்து தொங்கும். இந்த கிரியேஷனை பார்த்து நம்ம நிறைய பேர் வந்துட்டு ஆச்சரியப்பட்டிருக்கோம், வியந்திருக்கோம். எப்படி ஒரு குருவி இப்படி எல்லாம் கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திருக்கோம். இதை பத்தி நம்ம வியந்திருக்கோம். என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு பிக்சர் இருக்குது, ஒரு முயலோட பிக்சர் இருக்கு. நீங்க இந்த பிக்சர் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா, இல்ல இந்த முயலை பத்தி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்திருக்கீங்கன்னா இந்த முயலோட பேர் என்ன, இது எப்பேற்பட்ட முயல்ங்கிறத உங்களால சாட் பாக்ஸ்ல டைப் பண்ண முடியுமா? நோ ஐடியா. தென் கெட் ஐடியா. எஸ், நோ. சுரேஷ் சார் மட்டும் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்ப சுரேஷ் சார் அதை என்னன்னு கொஞ்சம் விளக்குனீங்கன்னா சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாட் சீன் பிஃபோர். டாக்டர் சுரேஷ் சார், if you can just brief me about what is this rabbit is all about, then it will be, it's a normal rabbit, how it looks when it encounters a light. Okay, பிரணவ் பிரவீன் சார் கொடுத்துருக்காரு, ZPP கொடுத்துருக்காரு பதில். ஒரு நார்மல் ராபிட் தான், ஒரு ஃப்ளோரசன் கலர் மாதிரி அடிச்சோம்னா அது மாதிரி கிரீனா வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்கிறாரு. நார்மல் ராபிட் செலிப்ரேட்டட் ஹோலி. சுரேஷ் சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க உண்மையா சொல்ல போனா. ஆல்ரைட், இந்த ராபிட் பேர் வந்துட்டுன்னா, இந்த ராபிட் பேரு ஆல்பா, ALBA. ஆல்பாங்கிறது அந்த ராபிட்டோட பேரு.
இந்த ராபிட் வந்துட்டுன்னா பச்சை கலர்ல தான் இருக்கும். அதுவும் சாதாரண பச்சைலாம் இல்ல. நம்ம டிராஃபிக் போலீஸ் எல்லாருமே வந்துட்டுன்னா டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு மாதிரி ஃப்ளோரசன்ட் கிரீன் இல்ல ஃப்ளோரசன்ட் ஆரஞ்சு போட்டு நிப்பாங்கல்ல, அந்த ஃப்ளோரசன்ட் கிரீன்ல தான் இந்த ராபிட் வந்துட்டு இருக்குது. இதை யார உருவாக்கி இருக்காங்கன்னா ஜாக்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரசிலியன் ஆர்டிஸ்டும் ஒரு பிரெஞ்சு ஜெனட்டிக் சயின்டிஸ்டும் சேர்ந்து 1998லயே இந்த ராபிட் வந்து உருவாக்கிட்டாங்க. இந்த ராபிட் வந்து உருவாக்குன உடனே மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து சயின்டிபிக் கம்யூனிட்டியில வந்து நடந்தது. எப்படி இந்த ராபிட்டை எப்படி நீங்க உருவாக்கலாம், இன்னும் சொல்ல போனா மரபணுவை மாத்தி தான் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ராபிட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜெல்லி ஃபிஷ்ங்கிற ஃபிஷ் நம்ம கடல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஜெல்லி ஃபிஷ் என்ன பண்ணிட்டே இருக்கும்னா கலரை மாத்திக்கிட்டே இருக்கும், ஃப்ளோரோசென்ட்டா மாத்திட்டே இருக்கும் டு அட்ராக்ட் பிரேஸ். கலர் கலரா காமிச்சு பிரேவை தான் பக்கத்துல வர வச்சு அதை சாப்பிட்றதான் ஜெல்லி ஃபிஷ்ஷோட வழக்கம். இப்ப அந்த ஜெல்லி ஃபிஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஃப்ளோரசன்ட் கிரீன் கொடுக்கக்கூடிய அந்த கலரை மட்டும் எடுத்து இந்த ஆர்டிஸ்ட் சொன்னாங்கிறதுக்காக, இந்த ஆர்டிஸ்ட் ஃபன் பண்ணாங்கிறதுக்காக ஒரு பிரெஞ்சு சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த மரபணுவை இந்த ராபிட்குள்ள செலுத்தி இந்த ராபிட்டை கலர்லாம் வந்துட்டு இல்லை, இந்த மாதிரி லைட்லாம் வந்துட்டு அடிக்கல, நார்மலாவே ஃப்ளோரசன்ட் கிரீன்ல இருக்க ராபிட் வந்து உருவாக்கியிருக்காங்க. 1998ல நடந்தது. இது பேர் ஆல்பாங்கிற வந்து பேர். இப்போ இது வந்து நிறைய பேருக்கு ஆச்சரியமா வந்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரிசர்ச் அப்படியே நிறுத்திட்டாங்க. ஏன்னா இது வந்துட்டுனா இது இயற்கைக்கு மாறா போகுது அப்படின்லாம் சொல்லி நிறுத்திட்டாங்க. ஏன் இந்த இடத்துல நான் கொண்டு வரேன்னா கிரியேஷன் ஆர் கிரியேட்டிவிட்டி அப்படின்னா என்ன பொறுத்தவரை இட்ஸ் ஈக்குவல் டு காட். என்னைக்கு வந்துட்டுன்னா நம்ம ஒரு மரபணுவை மாத்துற அளவுக்கு நம்ம வந்துட்டோமோ அன்னைக்கே வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட கடவுளுக்கு வந்து சமானமா நம்ம வந்து போயிட்டோம். இன்னைக்கு என்ன தெரியுங்களா நடந்துட்டு இருக்கு ரிசர்ச்? இப்ப அடுத்தது மார்ஸ்ல போய் நம்ம ஹேபிடேட்டை கிரியேட் பண்றதுக்கு, பில்டிங் கட்டுறதுக்கு, இண்டஸ்ட்ரி செட் பண்றதுக்குலாம் இப்ப யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா மார்ஸ்ல நம்ம போய் நம்ம ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆச்சுனாவே அங்க இருக்கிற டெம்பரேச்சருக்கு உறைஞ்சு போய் செல் எல்லாம் செத்து போய் நம்மளும் செத்து போயிடுவோம். ஸ்கின் செல்ஸ் இறந்து போய் நம்மளும் இறந்து போயிடுவோம். இன்னைக்கு ரிசர்ச் எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்குன்னா என் ஸ்கின்னையே மரபணு மாத்தி என்ன மாதிரியான டெம்பரேச்சர் இருந்தாலும் அது தாங்குற மாதிரி ரெசிஸ்டன்ட் ஸ்கின்னா மாத்த முடியுமாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ஸ்ல போய் வாழ்றதுக்கு ஏத்துற மாதிரி. அப்ப பாருங்க எப்ப இந்த டிஎன்ஏ அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஜீனோம் சீக்வன்சிங் எல்லாம் மாத்துறது இதெல்லாம் வந்துருச்சோ we are equal to God. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க. இஸ் ஆல்சோ ஜோன் ட்ரெய்னர் ஃப்ரம் ஜோன் 16, மணவழகன் சொல்லிட்டு ஒரு அருமையான பயிற்சியாளர். அவர் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. நானும் அவரு பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அவர் சொன்னாரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு இந்த ஜிஎம்ஓ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ்ங்கிறது நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் விளைச்சலை வந்துட்டுனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இவ்வளவுதான் வரும் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும், கணிக்க முடியும். இன்னும் ட்ரவுட் ரெசிஸ்டண்டா வந்துட்டு இருக்கும், டிசீஸ் ரெசிஸ்டண்டா இருக்கிறதுனால ஜிஎம்ஓஸ்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு அலோவ் பண்றாங்க. அவருக்கு சொன்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்துட்டுன்னா இன்னைக்கு இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு நெல் நாத்து நீங்க நடுறீங்கன்னா அது ஃபுல்லா க்ரோ ஆகி அந்த நெல் மணி வந்து பிடிக்கும் இல்லைங்க, அந்த குருத்துல அந்த எத்தனை மணி வேணும் எத்தனை மணி பிடிக்கணுங்கிறது உட்பட என்னால உங்களுக்கு சீக்வன்ஸ் பண்ணி அது மாதிரி சீடு உங்களுக்கு உருவாக்க முடியும். அதாவது ஒரு குருத்துல எனக்கு 16 நெல் வந்து நெல் மணிகள் வேணும்னாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சோ கிரியேட்டிவிட்டியோட எக்ஸ்டென்ஷன் பாருங்க எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. நம்ம தூக்கணாங்குருவி கூட பார்த்து நம்ம வந்துட்டோம்னா நம்ம வியக்கிறோம், எப்படி தூக்கணாங்குருவி கூடு கட்டி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் தூக்கணாங்குருவினால அப்படி மட்டும்தான் கூடு கட்ட முடியும். தூக்கணாங்குருவிக்கு அதை விட டிஃபரெண்டா கூடு கட்ட தெரியாது. மத்த மிருகங்களுக்கு இப்ப ஒரு ராபிட் வந்துன்னா ஒரு பரோ குழி தோண்டுதுன்னா அதுக்கு அப்படிதான் குழி தோண்ட தெரியும், அதுக்கு வேற மாதிரி குழி தோண்ட தெரியாது. ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இமேஜினேஷன் இருக்குங்க, அந்த இமேஜினேஷனுக்கான பொட்டென்ஷியல் அன்லிமிட்டெட். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் இந்த கிரியால உங்களுக்கு நான் சொல்ல வரக்கூடிய முக்கியமான விஷயம் வந்துட்டுன்னா we are equal to God. We are not God. இன்னும் நம்ம கடவுள் வந்து கிடையாது, பட் we are equal to God. நீங்க ஒரு கிரியேட்டரா மாறுறீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி வந்துட்டு இருக்குன்னா உங்களுக்குள்ளயும் ஒரு கடவுள் தன்மை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் கடவுளுக்கு சமமானவர் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்ல வரேன். இன்னைக்கு மனிதர்கள் கடவுளுக்கு நிகரா மாறிட்டாங்கிறத நான் வந்து சொல்லல. யுவல் நோவா ஹராரிங்கிற ஒரு எழுத்தாளர் ஹோமோசேபியன்ஸ்ங்கிற புக்ல வந்து சொல்றாரு. ஃபென்டாஸ்டிக்கான புக். அந்த புக் முடிஞ்சா நீங்க வந்து படிச்சு பாருங்க வந்துட்டா. சோ
கிரியா அப்படின்னா வந்துட்டுன்னா கிரியேட்டிவிட்டி, கிரியான்னா கிரியேஷன். அண்ட் இப்ப மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு சமானமா மாறிட்டு வராங்கிறத பார்த்துருக்கோம். இப்ப நம்மளும் கிட்டத்தட்ட கடவுளுக்கு வந்து சமமானவர்கள் தான். இப்ப அப்ப கிரியேட்டிவிட்டி எங்கெங்கெல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் தரேன். ஓகே. சி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு எங்க கிடைக்கும்னா கிரியேட்டிவிட்டியில உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு உதாரணத்துக்கு எனக்கு இன்னைக்கு மூட் ஆஃபா வந்துட்டு இருக்குது. நான் வந்துட்டு என்ன பண்றது? அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வந்துட்டு வருதா? எனக்கு போர் அடிக்குதுங்கிறது வந்துட்டு வருதா? நீங்க ஏதோ கிரியேட்டிவா செஞ்சு பாருங்க. அந்த போர்டத்துக்கு நீங்க பதில் குடுத்துறலாம். உங்க ஃபேமிலில வந்துட்டு ஏதாவது இஷ்யூ இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை வளர்ப்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? என் குழந்தை என் பேச்ச வந்துட்டுன்னா கேட்க மாட்டேங்கிறான். நான் என்ன சொன்னாலும் வந்துட்டுன்னா எதிர்த்து தான் பண்றான்னா, நீங்க கிரியேட்டிவா வேற ஏதாவது ஒரு வழி யோசிச்சு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, மேபி அவன் அத ஃபாலோ பண்ண வந்துட்டு ஆரம்பிச்சுருவான். அப்ப ஃபேமிலில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கும் என்கிட்ட கிரியேட்டிவிட்டிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தா போதும் எனக்கு பதில் குடுத்துற முடியும். பிசினஸ் இன்னைக்கு இன்னைக்கு பார்க்குற நெறைய பிசினஸஸ் எல்லாமே ஒன்லி கிரியேட்டிவ் ஐடியாஸ்னால மட்டுமே வந்துட்டு இருக்குங்க பார்க்குறோம். அப்போ கிரியேட்டிவிட்டிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருந்ததுன்னா, என்னோட வேரியஸ் ஏரியாஸ் ஆஃப் லைஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி, பர்சனல், பிசினஸ், ஃபினான்ஷியல், ஸ்பிரிச்சுவல் எல்லா ஏரியாஸ்க்கும் என்னால என்ன செய்ய முடியும்னா, ஒரு பதில் குடுக்க முடியும். அந்த தேடலுக்கு ஒரு தீனி வந்து போட முடியும். என்கிட்ட கிரியேட்டிவிட்டி இருந்ததுன்னா. இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் இது இது பேர் ஜுகாதுன்னு சொல்லுவாங்க. ஜுகாதுனா இருக்கிறத வச்சுக்கிட்டு செலவு பண்ணாம காசை வந்துட்டுனா இறைக்காம இருக்கிறத வச்சுட்டு ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா பண்ண முடியுமா? அது பேர் தான் கிரியேட்டிவிட்டி. அது பேர் தான் ஜுகாதுன்னு சொல்லுவாங்க. விச் இஸ் இந்தியன் டேர்ம் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப்ல வந்து பார்த்திருப்போம். எனக்கு தூங்குறதுக்கு வந்து இடம் பத்தலன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்துட்டுனா கஷ்டப்பட்டு படுப்போம். ஆனா நம்மால் பாருங்க எவ்வளவு அழகா முட்டு கொடுத்துட்டு பலகையில முட்டு கொடுத்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி வந்து பாருங்க. அண்ட் சமைக்கும் போது அந்த லேப்டாப் எங்க சொருகி வச்சிருக்கிறாரு அண்ட் ஒரு ஷவருக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே கிரியேட்டர்ஸ் தான். இவங்க கிட்டயும் கிரியேட்டிவிட்டி வந்துட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து ஒத்துக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து தரேன். மீம் கிரியேட்டர்ஸ். இன்னைக்கு மீம் கிரியேஷன் மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரியேட்டிவிட்டி உலகத்துல வேற எங்கேயாச்சும் நடக்குதுனால ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் தான். ஏன்னா எவ்வளவு மீம்ஸ் அதுவும் எப்படா அப்பெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்துட்டுனா வியக்க வைக்கிற அளவுக்கு பண்றாங்களா வந்துட்டு இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மீம் ரீசெண்டா வந்ததுன்னா அந்த நடுவுல இருக்கிறது ரஜினி வந்துட்டுனா கமல்கிட்ட வந்து கேட்கும்போது நமக்கு தெரியும் இந்த இஷ்யூ என்ன இஷ்யூங்கிறது தெரியும். அதுக்கு கமல் சொல்ற பதில் பாருங்க. இதே விஷயத்த நான் சொல்லியிருந்தா இப்படிதான் சொல்லியிருந்திருப்பேன். ராமசாமி அடித்தார், அதை மற்றொரு ராமசாமி தன் இதழில் பதிவு செய்தார், அதனால் சாமியும் ராமரே ராமரும் சாமின்னு சொல்லியிருப்பேன் ரஜினின்னு சொல்லிட்டு சொல்றாருன்னா, அப்போ அந்த பர்சன் பாருங்களேன், அந்த மீம் கிரியேட்டர் எவ்வளவு வந்துட்டுன்னா ஆழமா அந்த விஷயத்த புரிஞ்சு அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்க. அப்போ நம்ம எல்லார்கிட்டயும் கிரியேட்டிவிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி எனக்கு ஒரு கேண்டிட் பிக் இந்த இது பார்த்தோன்னே இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க பிக்சரை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பே வந்துடும். நான் அப்படி எடுப்பேன் இப்படி எடுப்பேன் தொப்ப தெரியாம வந்துட்டு எடுப்பியா அப்படிங்கிறது. see these are height of creativity. so just மீம் கிரியேஷனுக்கு மட்டும் இல்ல வந்துட்டுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஜுகாதுக்கு மட்டும்தான் வந்துட்டுனா இந்த கிரியேட்டிவிட்டிலாம் யூஸ் ஆகுதானா இல்ல. இந்த இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இவரை நம்ம பார்த்திருப்போம். இது ஒரு ட்ரெண்டிங்காவே வந்து மாறிச்சு. இது என்ன மெசேஜ் போட முடியுமா சாட் பாக்ஸ்ல? இது என்ன பேர்ல ட்ரெண்ட் ஆச்சுங்கிறத யாருனால டைப் பண்ண முடியுமா? just to make sure that you people are not sleeping, that's why. நேசமணி, ஏஷியன் பெயிண்ட்ஸ் நேசமணிங்கிற அந்த கான்செப்ட் வந்து எடுத்து பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. பயங்கரமா வந்து போறாங்க. என்ன போறாங்க, நேசமணி வந்துட்டுன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாரு. காரணம் அங்க அவர்கிட்ட வேலை பார்த்த பெயிண்டர்ஸ் எல்லாமே ப்ரொஃபஷனல் பெயிண்டர்ஸ் இல்ல. அதனாலதான் நேசமணி ஹாஸ்பிட்டல் பயப்படாதீங்க, நாங்க எங்க கிட்ட வந்துட்டுனா ப்ரொஃபஷனல் பெயிண்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வந்து ப்ராப்பரா வந்து வேலை பார்த்து தருவாங்கன்னு சொல்லிட்டு நேசமணி வச்சு தான் பிசினஸ் ப்ரொமோட் பண்றாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ். இப்ப ஹாஸ்பிட்டல் அப்டேட் ஆயிட்டாங்களா, உடனே வந்துட்டுனா ராயல் சுந்தரம் வந்துட்டுனா ஒரு ட்வீட் வந்து போடுறான். நேசமணி ராயல் சுந்தரம் இன்சூரன்ஸ் வச்சிருந்ததுனால நேசமணிக்கு வந்துன்னா எல்லா செலவுகளும் வந்துட்டுன்னா ராயல் சுந்தரமே பார்த்துருச்சு, அவர் ஒரு பைசா கூட வந்து கொடுக்கல. ஸோ அவ்வளோ நாங்க வந்து கேர் எடுத்துக்கிறோம் நேசமணியை அப்படின்னு சொல்லிட்டு ராயல் சுந்தரம் வந்துட்டுனா ஆட் வந்து போடுறாங்க. இப்ப பாருங்க, ஒரு கண்டென்ட்டை அந்த கண்டென்ட்டை வந்து எவ்வளவு கிரியேட்டிவா மாத்தி தான் பிசினஸை ப்ரொமோட் பண்றாங்கன்னு சொல்லி பாருங்க. ஸோ ஏன் பிசினஸ் ப்ரொமோஷனுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா கிரியேட்டிவிட்டி வந்துட்டு இருக்கு. இதோட நெக்ஸ்ட் லெவல் போறேனே சரிங்களா.
ராயல் ஜோர்டனின் ஏர்வேஸ்ன்னு சொல்லிட்டு ஜோர்டன் நாட்டோட அபிஷியல் ஏர்வேஸ். ஜஸ்ட் இன் கேஸ் ஹி வின்ஸ் டிராவல் டு தி யூஎஸ் வைல் யூ ஆர் ஸ்டில் அலவுட் டு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ட்ரம்ப் வந்து போட்டிடுறாரு அமெரிக்கன் பிரசிடென்டா. இது எப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. அப்ப போட்டி போடும் போது அவர் ஓப்பனா அறிவிக்கிறாரு, நான் வந்தேன்னா முஸ்லிம்ஸ் யாரையும் உள்ள விட மாட்டேன், இந்த நாடுகள்ல இருந்து யாரையும் அமெரிக்காக்குள்ள வர விடமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது சொன்ன உடனே இந்த ராயல் ஜோர்டனின் ஏர்வேஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு ட்வீட்டை வந்து போடுறாங்க தான் அபிஷியல் பேஜ்ல. ஜஸ்ட் இன் கேஸ் ஈவென்ட்ஸ் பாத்துக்கோப்பா, டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சர போறான், ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நீ டிராவல் பண்ணிட்டு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆட் வந்து போடுறான். இதுக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் லைக்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. எவ்வளவு பெரிய ரீச் வந்து பாருங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு கண்டென்ட் எடுத்து கொஞ்சம் கிரியேட்டிவா மாத்துறது. அண்ட் ட்ரம்ப் வந்துட்டுன்னா இதாரு பிரசிடென்ட் ஆறாரு. பிரசிடென்ட் ஆனவனே வந்து பேன் பண்றாரு. உடனே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்புது. எதிர்ப்பு கிளம்பி சுப்ரீம் கோர்ட்க்கு வந்து போகுது. அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்ல ட்ரம்ப் போட்ட ஆர்டர் ஓவர் டர்ன் பண்றாங்க. முஸ்லிம்ஸ் எல்லாரும் இந்த கண்ட்ரிஸ் இருக்காங்க அமெரிக்காவுக்கு வரலாம்னு சொல்லி போட்ட உடனே இன்னொரு இது வந்து போடுறாங்க. அதே ஆர்ஜே ராயல் ஜோர்டனின் ஏர்வேஸ் வந்து போடுறாங்க, fly to the US with RJ now that you are allowed to சொல்லி போடுறாங்க. born voyage இப்ப பேன் கிடையாது, இப்ப born voyage ன்னு சொல்லி மாத்துறாங்க. வந்துட்டுனா இதுக்கும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் வந்து கிடைச்சிருக்கு, லைக்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்ப பாருங்க, என்கிட்ட ஒரு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி இருந்தாவே போதும், உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நடக்கக்கூடிய விஷயத்த கூட எடுத்து என்னோட பிசினஸ்க்கு என்னோட வளர்ச்சிக்கு அதை வந்துட்டுன்னா ஆக்கப்பூர்வமா அதை வந்துட்டுன்னா யூஸ்ஃபுல்லா வந்துட்டு என்னால மாத்திக்க முடியுங்கிறதா இந்த 2 பிக்சர்ஸும் நமக்கு வந்து தெரியுது. இங்க ஓயோ ஆளே வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு ஆளே வந்துட்டு வரதில்லை, அதிகம் ரூம்ஸ் நிறைய இருக்கு, ஆனா வந்துட்டுன்னா ரூம் தேடுறவங்களோட எண்ணிக்கையும் வந்துட்டு அதிகமா இருக்கு. எப்படா வந்துட்டுன்னா இது சரி கட்டலாம்னு சொல்லிட்டு ரிதேஷ் அகர்வால் வந்து பாக்குறாரு. ஒரு ஹோட்டல்ல போய் பேசுறாரு, கோடிங் வந்து பண்றாரு. இன்னைக்கு ஓயோ 80 மேற்பட்ட நாடுகள்ல இன்னைக்கு பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிரியேட்டிவிட்டி அண்ட் இந்த வீல் ஒண்ணு போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, உலகத்திலே ஒரு பெஸ்ட் இன்வென்ஷனா எது சொல்லலாம், வீல் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எல்லா இன்வென்ஷனுக்கும் ஏதாவது ஒண்ணு வந்துட்டுன்னா ஒரு அடிப்படையா வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு அடிப்படை பறவையை பார்த்துதான் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப வீல் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி பாருங்க. அப்போ அந்த விஷயத்துக்கு வந்துட்டுன்னா எவ்வளவு கிரியேட்டிவிட்டி வந்து தேவைப்பட்டிருக்கும்னு சொல்லி பாருங்க. ஆதி காலத்து மனிதன் கிட்ட என்ன இருந்திருக்குங்க, கிரியேட்டிவிட்டி வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப்பிள் வந்துட்டு உழுகுறது, எல்லாரும் வந்துட்டுன்னா ஆப்பிள் உழுகுறத பார்த்திருக்காங்க, தேங்காய் உழுகுறது நம்ம ஊர்லயும் பார்த்திருக்காங்க. 2000 வருஷமா தேங்காய் உழுகுறத தமிழர்களும் பார்த்துதான் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் வித்தியாசமா யோசிச்சாரு, நியூட்டன். ஏன் இந்த ஆப்பிள் வந்து உழுதுன்னு சொல்லி யோசிச்சாரு, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாரு. ஃபேஸ்புக் காலேஜுக்குள்ள வந்துட்டுனா இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கா இருந்த ஒரு பிளாட்ஃபார்மா இன்னைக்கு உலகம் பூரா கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியால கிட்டத்தட்ட 10 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபேஸ்புக்கோட வளர்ச்சி வந்து பாருங்க. அண்ட் டப் ஸ்மாஷ், இப்ப யூடியூப் அதுக்கப்புறம் டெய்லி மோஷன் சில சைட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அந்த பிளாட்ஃபார்ம்லாம் வந்து வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்மா இருந்தாலுமே ஷார்ட்டா வீடியோஸ் வந்து கொண்டு வரது எப்படி, அதுலயும் வந்துட்டு சினிமா டைலாக்ஸ் வந்துட்டு எடுத்து அதை மிமிக் பண்ற மாதிரி வந்துட்டுனா ஒரு கிரியேட்டிவான ஒரு விஷயத்த கொண்டு வந்தவங்க முதல் ஏன்னா டப் ஸ்மாஷ். இன்னைக்கு டிக்டாக் அவங்களை ஓவர் டேக் பண்ணிட்டாங்க வந்து வைங்க, பட் அந்த கிரியேட்டிவான கண்டென்ட் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணது யாருன்னா டப் ஸ்மாஷ். ஊபர், உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ டாக்ஸிஸ்க்கு வந்துட்டுன்னா இவங்க வந்துட்டுனா எப்படி சொல்லலாம், ஒரு சூடோ ஓனர்ஸ் மாதிரி. ஓனர் வந்துட்டு அந்த டிரைவர் வந்து சொல்லிக்கலாமே தவிர பட் ஆக்சுவல் ஓனர் வந்துட்டு யாருன்னா ஊபர் தான். ஒரு சின்ன ஒரு கிரியேட்டிவான தாட் இன்னைக்கு லட்சக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் அவர் கண்ட்ரோல் வந்துட்டு இருக்குது. இதுல ரெண்டு இது வந்துட்டா கொஞ்சம் வித்தியாசமா வந்துட்டு இருக்கும். ஒண்ணு வந்துட்டு யாருன்னா எம்டிஆர். நான் எம்டிஆர் வந்துட்டுனா நான் உண்மையாலுமே வியக்கரம் பாராட்டுறேன். எம்டிஆர்ங்கிற கம்பெனி யாருன்னா பெங்களூர்ல ஒரு ஏரியா வந்துட்டு இருக்குது. அந்த ஏரியா பேர் எனக்கு மறந்துச்சு, ஐம் ரியலி சாரி. எம்டிஆர் அப்படின்னா டிஃபன் ரூம்னு அர்த்தம். உங்களுக்கு தெரிஞ்ச சாட் பாக்ஸ்ல வந்து நீங்க அந்த பேர் வந்து போடலாம், அந்த ஏரியா பேர் வந்து போடலாம். பெங்களூர்ல 1990s வந்துட்டுனா இந்த ஐடி செக்டர் நல்லா வளர ஆரம்பிச்ச டைம்ல நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க, வீட்டுக்கு வந்து சமைக்கிறதுக்கு நேரம் வந்துட்டு இல்ல. அப்போ இந்த எம்டிஆர் இந்த டிஃபன் ரூம் கடையில வந்துட்டுன்னா ஃபுட்டு நல்லா வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து சாப்பிட்டு போறவங்க எல்லாருமே, குறிப்பா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட வந்து சாப்பிட்றவங்க அதிகமான பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் வந்து கேட்கறாங்க, எனக்கு வந்துட்டுன்னா நீங்க இந்த மாதிரி சமைக்கிறீங்களே, எங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல்
இந்த புளியோதரை, அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ், இந்த ரெடி மிக்ஸ் எல்லாத்தையும் பாட்டில் பண்ணி விற்க ஆரம்பிச்ச கம்பெனி யாருன்னா அந்த எம்டிஆர் தான் வந்துட்டுனா. ஒரு கிரியேட்டிவான ஒரு விஷயம் வந்துட்டுனா, இருக்கிற விஷயத்த ஒரு பாட்டில் பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த பேக்கேஜிங், இந்த மிக்சஸ் எல்லாமே ஒவ்வொரு குடிசை தொழிலாம் மாற ஆரம்பிச்சு முன்னோடி வந்துட்டு யாருன்னா எம்டிஆர் தான். அதே மாதிரி இந்த வடா பேட்டர், இந்த வடா, இந்த ஐடி கம்பெனியோட வடா பேட்டரோட அந்த 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 பேக்கேஜிங் வந்து பாருங்க, மவுத்த குறிப்பா வந்து பாருங்க. உளுந்து வடை வந்துட்டுன்னா போடுறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையவே கிடையாது. ஏன்னா கரெக்டா நடுவில் அந்த ஹோல் வந்து வரணும். அந்த ஹோல் வரலாம், அந்த உளுந்து வடையே கிடையாது. ப்ராப்பரா அந்த ஹோல் வந்து அது ப்ராப்பரா எல்லா இடத்துக்கும் ஆயில் ஸ்ப்ரெட் ஆனா மட்டும்தான் ப்ராப்பரா ஹீட் ஆகும். அப்பதான் வந்துட்டு நமக்கு அழகான ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியா. இப்ப இது வீட்டுல போடுறதுங்கிறது உளுந்து வடை போடவே மாட்டாங்க. ஏன்னா அது அந்த அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வராது. இப்ப இதுக்கு ஒரு பதில் கொடுக்கறதுக்காக இந்த பேக்கேஜிங்ல ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. அந்த மவுத்தே வந்துட்டுன்னா நீங்க பேட்டரை பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த அந்த பேட்டர் வெளியில வரும்போதே ரவுண்டாவும் நடுவுல ஓட்டையோட வந்துட்டு வரும். நீங்க அப்படியே அந்த மவுத்தை திரும்பி கீழே தள்ளினீங்கன்னா என்ன சட்டிக்குள்ள வந்துட்டா நீங்க என்ன ஷேப்ல எதிர்பார்க்கீங்க அதே ஷேப்ல வந்து கொடுக்கும். ஐடி கம்பெனி இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பிசினஸ் ஆகட்டும், என் பர்சனல் எல்லாத்துக்குமே வந்துட்டுன்னா எனக்கு பதில் எங்க இருக்குன்னா இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு இருக்குது. கவிதா மோகன்ராஜ் அவங்க வந்து போட்டிருக்காங்க மாவல்லி டிஃபன் ரூம். தேங்க்யூ ஃபார் தட். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் வந்து கொடுத்துடலாம் நம்ம எல்லாருமே அங்க இருந்த மாதிரி. ஸோ இந்த மாவெலி டிஃபன் ரூம் வந்துட்டுனா அந்த பேக்கேஜிங் ஆகட்டும், இந்த ஐடி கம்பெனி கிரியேட் பண்ணிருக்க இந்த வடா பேட்டர் வந்துட்டு ஆகட்டும். இப்ப இந்த வடா பேட்டர் வந்ததுனால யாரு வேணாலும் கடைக்கு வந்து போகணுங்கிற அவசியமே வந்துட்டு இல்ல. வீட்டுல இருந்த மாதிரி உளுந்து வடை போட முடியும் பர்ஃபெக்ட் ஷேப்ல வந்துட்டுங்க. இதெல்லாம் எதனால அது சாத்தியம்? சிம்பிள்ங்க, கிரியேட்டிவிட்டி தான். என்கிட்ட இந்த கிரியா இருக்கான்னு சொல்லி பாருங்க. நான் இந்த இடத்துல கிரியான்னு சொல்றது அகெயின் தி கிரியேட்டிவிட்டி. என்கிட்ட இந்த கிரியா சக்தி வந்துட்டு இருக்குதான்னு சொல்லி பாருங்க. நம்ம பிசினஸ்ல வந்துட்டுன்னா இன்னைக்கு நான் யூடியூப்ல சில வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை நிறைய பேருக்கு வந்து தெரியும். நான் மண்டையை உடைச்சிக்கிறதே வந்துட்டுனா எவ்வளவு வித்தியாசமா எப்படி டிஃப்ரெண்டா என்னால வந்து கொடுக்க முடியுங்கிறதா நான் வந்து யோசிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்டிகுலரி ஜென் ஜி 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க எனக்கு என்ன வித்தியாசமா கிடைக்குங்கிறதா அவங்க யோசிக்கிறாங்களே தவிர அவங்க யோசனை ஏதாவது ஒரு விஷயம் ரிப்பீட் ஆச்சுன்னா உதறி தள்ளிட்டு போயிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. இது ரிசர்ச்ல நல்லாவே வந்து தெரியுது. ஸோ இனிமே பர்டிகுலரா பிசினஸ் சொல்லி வரும்போது இனிமே மில்லினியல்ஸ் தான் மார்க்கெட், மில்லினியல்ஸ் அண்ட் ஜென்சி தான் மார்க்கெட்னு சொல்லி தெரியும் போது நம்மளோட பிசினஸ் ஆகட்டும், நம்மளோட என்னோட சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எதா இருந்தாலுமே என்னால கிரியேட்டிவிட்டி உள்ள கொண்டு வர முடிஞ்சதுன்னா தென் I'll be the go-to person. And of course இங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டுனா உங்களுக்கு பர்சனலுக்கும் ஃபேமிலிக்கும் உங்களுக்கு நான் தருவேன் வந்துட்டுனா எப்படி நீங்க சில விஷயங்கள் இங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதுதான். ஸோ மூவிங் ஃபார்வர்ட், aren't we creative? Yes. Then what stops us from being creative? நம்ம எல்லாருமே கிரியேட்டிவானா ஆமாங்க, ஒவ்வொருத்தருமே கிரியேட்டிவ் தாங்க. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிரியேட்டிவ் செல்ஸ் அடிக்கடி வெளிப்படுதாங்கிற கொஸ்டினை நீங்களே உங்களுக்குள்ள ஆத்மார்த்தமா கேட்டுக்கிட்டீங்கன்னா நிறைய பேர்த்தோட பதில் இல்லைன்னு தான் வந்துட்டு வரும். இப்போ அகைன் சாட் பாக்ஸ்க்கு வந்து போகலாம். நீங்க கிரியேட்டிவா இல்லாம இருக்கிறதுக்கான தடைகள் என்னென்னு நீங்க நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் சாட் பாக்ஸ் வந்து டைப் பண்ணலாமா? ஓகே, பயம், believe in others, experience in words in case we fail, financial crisis, fear of failure, not thinking. Okay, good. Anything else? Comfort zone, mood swing. Okay, good. பிரணவ் பிரவீன் சார் போட்டிருக்கிறார் நாட் திங்கிங் சொல்லிட்டு. நிறைய பேர் கிரியேட்டிவா இருக்குங்கிற பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. அதுவே மிகப்பெரிய ஒரு அப்டக்கிள் தான் ஒருத்தருக்கும். புவர் அப்சர்வேஷன், ஃபென்டாஸ்டிக்கா அகெயின் லட்சுமி நாராயணன் சார் வந்து போட்டிருக்காரு அந்த இடத்துல. பயம் நிறைய இடத்துல வந்துட்டு வந்திருக்குது. எஸ், சி கிரியேட்டிவா வந்துட்டுன்னா நம்ம இல்லாத. தேங்க்யூ ஃபார் தி இன்புட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் தட். கிரியேட்டிவா இல்லாம இருக்கிறதுக்கு தேர் லாட் ஆஃப் ரீசன்ஸ். பட் எனக்கு வந்துட்டுன்னா ஒரு கான்செப்ட் வந்து கிடைச்சது. அந்த கான்செப்ட்ல வந்துட்டுனா எல்லாமே சுருக்கிடலாம், நம்ம எல்லாத்தையும் அந்த கான்செப்ட்ல கொண்டு வந்து வச்சிடலாம். அதுக்கு பேர் என்னன்னா இதுதான் FUDS. FUDS.
ஓகே. இந்த ஃபட்ஸுங்கிறது வந்துட்டுன்னா, இந்த ஃபட்ஸுங்கிற விஷயத்தினாலதான் நம்ம கிரியேட்டிவா யோசிக்கிறது வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த எஃப்ங்கிறது அஃப்கோர்ஸ் ஃபியர். ஓகே. நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் போட்டிருந்தீங்க, ஏன் வந்துட்டுனா நான் கிரியேட்டிவா வந்துட்டு இருக்கிறது இல்ல, பயம். அந்த பயம் என்ன வேணா வந்துட்டு இருக்கலாம். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரா வந்துட்டு இருக்கலாம். என்கிட்ட அந்த கெப்பாசிட்டியே வந்துட்டு இல்ல அப்படிங்கிற இதா கூட வந்துட்டு இருக்கலாம். ஸோ ஃபியர் ஆக மொத்தம் கிரியேட்டிவா இருக்க விடாம பண்ணுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. யூ என்ன நினைக்கிறீங்க? வந்துருச்சுன்னு நினைக்கிற ஆன்சர், பட் எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். யூங்கிறது என்ன நீங்க நினைக்கிறீங்க? வாட் இஸ் யூ? அண்டர்ஸ்டாண்டிங். ZVP சார் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி போட்டிருக்கிறாரு. வாட் குட் பி யூ? யூனிக். வெரி குட். அண்டர் எஸ்டிமேட். கிரேட். அன்சர்டைனிட்டிஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க நாம. ஸோ அந்த ஃபட்ஸ்ல வந்துட்டுன்னா முதல் விஷயம் ஃபியர் என்னை கிரியேட்டிவா இல்லாம செய்யுது. ரெண்டாவது அன்சர்டைனிட்டிஸ் கிரியேட்டிவிட்டி தடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம், கோவிட், ரைட்? இந்த கோவிட் டைம்ல எத்தனை பேர் கிரியேட்டிவா யோசிப்பான்னு நம்ம யோசிச்சு பாருங்க. எத்தனை பிசினஸ் மேன் வந்து கிரியேட்டிவா யோசிப்பாங்க? இருக்கிறது காப்பாத்துறதுக்கே வந்து நேரம் வந்துட்டு இல்ல, இதுல நீ வந்துட்டு இப்ப நீ கிரியேட்டிவா வந்து யோசிக்க சொல்றியா? இந்த அன்சர்டைனான பீரியட்ல, இந்த அன்சர்டைனான மார்க்கெட்ல எப்படி என்னால கிரியேட்டிவா வந்து யோசிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருதா வந்துட்டு இல்லையா? கண்டிப்பா வந்துட்டு வரும். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, அன்சர்டைனான டைம்ல யார் யாரெல்லாம் கிரியேட்டிவா ஒரு சொல்யூஷன் கொண்டு வராங்களோ அவங்க தான் ஹிட் ஆறாங்களா இல்லையாங்கிறத ஹிஸ்டரிய பின்னாடி போய் பாருங்க, உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். அண்ட் லாஸ்ட் பார்ட் டி. டிங்கிறது என்ன நீங்க நினைக்கிறீங்க? அகைன் சாட் பாக்ஸ் வந்து போடலாம். ஸோ எஃப் ஃபியர்ஸ், செகண்ட் யூ அன்சர்டனிட்டிஸ், டி என்னது? ட்ரீம், டேர். அடேங்கப்பா சூப்பர். டிஃப்ரெண்ட், ட்ரீம்ஸ், டிட்டர்மினேஷன். கிரேட், சூப்பருங்க. நான் மூணாவது சொல்றதுன்னா டவுட்ஸ், கேள்விகள். டெடிகேஷன். தேங்க்யூ அருணா மேடம். டவுட்ஸ். டவுட்ஸ் நமக்கே நமக்குள்ள கேள்விகள். என்னால முடியுமா? என்னையே என்னால எப்படிங்க தூக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேத்துக்குள்ள வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபியர், இந்த அன்சர்டனிட்டிஸ், அந்த டவுட்ஸ், இந்த மூணும் தான் இதுக்கு காமனா கொடுக்குற பேர் ஃபட்ஸ். ஓகே. இந்த மூணும் சேர்ந்துதான் என்ன ஆகுதுன்னா என்னை கிரியேட்டிவா இருக்க விடாம வந்து பண்ணுது. ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் தரேன் இந்த இடத்துல. ஒண்ணு, நான் கேரளா வந்து போயிருந்தேங்க வந்துட்டேன். இந்த ஃபியர் எவ்வளவு தூரம் நம்ம கிரியேட்டிவ் செல்ஃப் வந்து பாதிக்குதுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் கேரளா போயிருந்தேன் கார்ல. ட்ரிப் போயிட்டு இருக்கும்போது என்னோட இன்ஜினுக்கு கீழே இருக்கிற இந்த இன்ஜின் கார்டு, இட்ஸ் ஜஸ்ட் அ ஷீட் ஆஃப் பிளாஸ்டிக், ஒரு திக் பிளாஸ்டிக். அது நான் ஒரு கல்லு மேல ஏத்துனதுனால அதை அடிபட்டு அது கிழிஞ்சிருச்சு, கிழிஞ்சு தொங்க ஆரம்பிச்சிருச்சு. அது ரோட்ல உறைஞ்சிட்டே வந்துட்டு வருது. நான் என்னதான் காருக்குள்ள ஏசி போட்டு மியூசிக் போட்டுட்டு வந்தாலுமே அது தேயிற சத்தம் எனக்கு வந்து கேட்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் நான் அந்த இன்ஜின் கார்டு, கிழிஞ்சு போன இன்ஜின் கார்டு கீழே தரையில படுறதுனாலே வந்துட்டு அந்த சத்தத்தையே நான் கேட்டுட்டே ஓட்டிட்டு போறேன். இன்ஜின் கார்டு தான் இது. கல்டு விழுந்தாலும் பெரிய ஒரு ஆபத்து எதுவும் காருக்கு வந்து கிடையாது. வண்டி பிரேக் டவுன் ஆகி நிக்க போறது கிடையாது. இருந்தாலும் எனக்குள்ள வந்து பயம், எங்கேயாச்சும் இது வந்துட்டுனா ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துருமோ அப்படிங்கிற பயத்தினாலேயே அந்த 60 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நான் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணேன்னு எனக்கு மட்டும் தான் வந்து தெரியும். பிகாஸ் வேற ஏதோ ஊர்ல வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் கிடைக்குமாங்கிறது எனக்கு கூட வந்து தெரியல. நான் எப்ப போய் ஒரு மெக்கானிக் ஷாப்ல விட்டு அந்த இன்ஜின் கார்டு வந்து திரும்பி கட்டி செட் பண்றனோ அது வரையிலும் ஐ கேனாட் ஃபோக்கஸ் ஆன் என்ஜாயிங் மை ட்ரிப். அப்ப பாருங்க, ஒரு சின்ன பயம் என்னை வந்துட்டுன்னா ஒரு ட்ரிப்பை சந்தோஷமா கூட என்ஜாய் பண்ண முடியாம பண்ணிருது. அப்புறம் எங்கிறது கிரியேட்டிவிட்டி வரும்? அதே மாதிரி இந்த ஸ்கூல் சைல்டு இருந்துன்னா பாருங்க, இந்த ஸ்கூல் சைல்டுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இது வந்துட்டுன்னா டஃப்பான ஒரு எஸ்ஸே வந்துட்டு இருக்கும். எல்லா குழந்தைனாலும் எல்லாத்தையுமே படிக்க முடியுமா? படிக்க வந்துட்டு முடியாது. ஆனா சில குழந்தைங்க என்ன பண்ணும், இந்த 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 எஸ்ஸே விட்டுறலாம், ஆர் இந்த சப்ஜெக்ட் வந்து விட்டுறலாம், ஆர் இந்த சாப்டர் வந்து விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பார்ட் வந்து விட்டுட்டு போவாங்க. அது முக்கியமான பார்ட்டா வந்துட்டு இருக்கட்டும், சரிங்களா? இப்ப அவங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போற வரையில அவங்க மைண்டுக்குள்ள என்ன வந்துட்டு இருக்கும்? ஒரே டவுட் தான். இதே கொஸ்டின் கேட்டுட்டானா நான் என்ன பண்றது? இதே கொஸ்டின் நான் கேட்டுட்டானா நான் என்ன பண்றது? அப்ப அந்த டவுட்ல மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுமே தவிர நம்மள வேற எதையும் சிந்திக்கவே வந்து கூடாது. ஒரு பிசினஸ் மேன் எடுத்துக்கோங்க. சாட்டர்டே ஆனா நமக்கு தெரியும், கொங்கு ரீஜன் ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், சாட்டர்டேனா சேலரி கொடுக்குற நாள், சரிங்களா? சாட்டர்டே வந்துருச்சுனாவே எல்லாத்தோட
மண்டே பிறந்தாவே போதும் சாட்டர்டே பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம். சாட்டர்டே வரவே வந்துட்டு இல்ல. இந்த வாரத்துக்கு வந்துட்டு என்னன்னா எப்படா நான் சேலரி வந்து கொடுக்க போறேன். பிகாஸ் அந்த வரக்கூடிய 5 நாள் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே வரையிலும் என்ன மாதிரியான பிசினஸ் எனக்கு நடக்குன்னு எனக்கு அன்சர்டைனா வந்துட்டு இருக்கேன். அன்சர்டைனா இருக்கும்போது எனக்கு பணம் வருமா வராதாங்கிற கேள்வி வந்துட்டு இருக்கும்போது எப்படி என்னால கிரியேட்டிவா வந்து யோசிக்க முடியும்? அப்போ இந்த உதாரணங்கள் அப்படியே புரிஞ்சுதா இல்லையான்னு பாருங்க. அப்போ ஃபியர், அன்சர்டனிட்டிஸ், டவுட்ஸ், இது 3 தான் பிரதானமான விஷயங்கள் உங்களை கிரியேட்டிவா இருக்க விடாம பண்றது அப்படிங்கிறது. சரி கௌதம், இப்ப இதை நான் ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இதுதாங்க. சி இது எல்லாமே வந்துட்டுன்னா இந்த டவுட், இந்த அன்சர்டனிட்டி அண்ட் இந்த ஃபியர், இது எல்லாமே ஃபீலிங்ஸ், இதெல்லாம் தாட்ஸ், இதெல்லாம் உங்க மைண்ட்ல வரக்கூடிய விஷயம். சி நம்ம மைண்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்துட்டு இருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டினா ஒரு வீக்கான ஒரு பிலீஃப் இருக்கு. அந்த பிலீஃப் இன்கன்சிஸ்டன்டா வந்துட்டு இருக்கு அப்படின்னா சீக்கிரமா அந்த வீக்கான இன்கன்சிஸ்டன்டான பிலீஃப ஒரு டாமினன்ட் பிலீஃப் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுமா. உதாரணத்துக்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எப்ப வந்துட்டு வரும்னா டஃப் டைம்ஸ்ல வந்துட்டுனா மக்களுக்கு, மனிதர்கள் நிறைய வந்துட்டு வரும். ரொம்ப கஷ்டப்படும் போது கடவுள் இருக்கிறாரா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறது பாக்குறாரா அப்படிங்கிறது வந்துட்டுனா ஒரு தாட் வந்துட்டு வரும். இப்போ கடவுளை நம்பலாமா நம்ப வேண்டாமாங்கிற பிலீஃப் அவருக்குள்ள வந்துட்டு வருது. ஆனா அந்த பிலீஃப் வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு, இன்கன்சிஸ்டன்டா இருக்கு, வீக்கா வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாளே அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. இப்ப இருக்கிற பிரச்சனைல இருந்து வெளியில வந்துடுறாரு. இப்ப உடனே என்ன ஆகும்? கடவுள் இருக்கிறனாலதான் வந்துட்டுன்னா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே வந்திருக்கு, பிலீஃப் வந்துருமா வந்து வராதா? அப்போ உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிடாரு? ரெகுலரா கோயிலுக்கு போக ஆரம்பிப்பாரு, பூஜை புனஸ்காரம் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிப்பாரு, இந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிப்பாரு. ஏன் இது பண்றாருன்னா now he has got a belief that there is God because the opportunity was sent by God out of nowhere. அப்போ ஒரு வீக்கான பிலீஃப் இருக்குன்னா அந்த வீக்கான பிலீஃப நம்ம மைண்ட் டாமினன்டான பிலீஃப் வந்துருச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே வந்துட்டு இருக்குமாமா. அப்போ இந்த ஃபியர் ஆகட்டும், அன்சர்டனிட்டி ஆகட்டும், டவுட் ஆகட்டும், இது எல்லாமே வீக்கான இன்கன்சிஸ்டன்டான பிலீஃப்ஸ்ங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்போ இது எப்படி நான் களையறது? இதுக்கு பதிலா டாமினன்டான பாசிட்டிவ் பிலீஃப்ஸை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஃபியர், அன்சர்டனிட்டி அண்ட் டவுட்டுக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்க முடியும். உதாரணத்துக்கு இதுல ஒரு ரிசர்ச் வந்து பண்ணிருக்காங்க. லெஸ்கிங்கிற ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்றாரு, 2 பிலீஃப் உங்களுக்கு வந்துட்டு இருந்ததுன்னா அது உங்களை வந்துட்டு என்ன டாமினண்டா மாத்தி உங்க பயங்கள், அன்சர்டனிட்டிஸை ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணி கொடுக்கும்னு சொல்றாரு. அந்த விஷயங்கள் வந்துட்டுனா 2 பிலீஃப். ஒண்ணு, என்கிட்டயும் கெப்பாசிட்டி இருக்குங்கிற பிலீஃப் வந்துருச்சுன்னா போதும் ஒண்ணு. 2வது, என்கிட்டயும் ஒரு திறமை உள்ளுக்குள்ள இருக்குங்கிறத நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே இந்த விஷயங்களுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அன்சர்டைனான சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது என்னால இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியுங்கிற கேப்பபிலிட்டி என்கிட்ட இருக்குங்கிறது நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா என்ன அன்சர்டனிட்டி வேணா வந்துட்டு வரட்டும், அதை ஃபேஸ் பண்ணி நீங்க ரெடி ஆயிருவீங்களா, ரெடி ஆக மாட்டீங்களா? கண்டிப்பா ரெடி ஆயிருவீங்க. அதே மாதிரி எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்ககிட்ட இருக்கு. அந்த உணர்வு நாளுக்கு நாள் வலு அடைஞ்சு வருதுன்னா உங்க பயத்துக்கு எல்லாத்துக்கும் அதுவே பதிலா வந்துட்டு. சரி கௌதம், இந்த பிலீஃப் எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் மூலியமா நீங்க இந்த பிலீஃப் வந்து வளர்த்துக்கலாம். ஒரு மெத்தட் வந்துட்டுனா இந்த பிலீஃப் வளர்த்துக்கிறதுக்காக, இந்த டாமினன்ட் பாசிட்டிவ் பிலீஃப் வளர்த்துக்கிறதுக்காக ஒரு மெத்தட் தான் டிக்டாக் மெத்தட் அப்படிங்கிறது. டிக்டாக் மெத்தடுங்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க, பட் பவர்ஃபுல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட் இஸ் பவர்ஃபுல். ஸோ இந்த டிக்குங்கிறத நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம், டாக்குங்கிறது பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ நீங்க வந்துட்டு என்ன, நீங்க உங்களோட பிசினஸ் ஆகட்டும், அவர் நீங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கலாம், அவர் உங்க ஃபேமிலியில வந்துட்டு இருக்கலாம், என்னவா வந்துட்டு இருக்கலாம், நீங்க யாரா வேணா வந்துட்டு இருக்கலாம். உங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் அப்பப்போ வந்துட்டு வரும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி களையிறது? அதுக்கு நான் டாமினன்டான பாசிட்டிவ் பிலீஃப் ஃபுல்லோ பண்ணதுன்னா வேலை வந்துட்டு முடிஞ்சுது. ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன், ஐ கான்ட் ஸ்பீக் ஆன் ஸ்டேஜ். உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கு 80% ஆஃப் குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஃபியர் வந்துட்டு என்ன, மேடையில் ஏறி நின்று பேசுறதுனா பயம். சரிங்களா? அப்ப அந்த குழந்தைக்கு டிக் வந்துட்டேன்னா ஐ கான்ட் ஸ்பீக் ஆன் ஸ்டேஜ், என்னால மேடையில் நின்று பேச முடியாது அப்படிங்கிறத ஒரு பேப்பர்ல டிக்குன்னு ஒரு காலம் போட்டு அதுக்கு கீழே வந்து எழுதிடுறது. சரிங்களா? எழுதிட்டு இந்த சென்டென்ஸை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா டாக்ல வந்துட்டுனா பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எழுதுறது. அவ்வளவுதான் விஷயமே. இது அப்படியே என்ன பண்றோம், ஹெட் ஆன் இதை நம்ம போய் அட்டாக் பண்ண போறோம். ஏதோ அந்த நெகட்டிவ் தாட்டை போய் அட்டாக் பண்ண போறோம். சரிங்களா? ஐ கான்ட் ஸ்பீக் ஆன் ஸ்டேஜ் அப்படியே ஆப்போசிட் வந்துட்டா ஏன் என்னால பேச முடியாது. 2வது,
இன்னும் அதை பத்தி நம்ம டுவெல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன் என்னால பேச முடியாது? நான் வளரிட்டேனா? வளருனா என்ன ஆக போகுது? சிரிச்சுட்டாங்கன்னா சிரிச்சா என்ன ஆக போகுது? நான் வந்துட்டு என்ன தோக்கணும்னு சொல்லி நினைச்சாங்கன்னா யாரும் தோக்கணும்னு வந்து நினைக்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் மேல போய் உளரணும், நான் வந்து கஷ்டப்படணும், நான் தோத்து போகணும்னு என் ஃப்ரெண்ட் யாரும் நினைக்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் என்கிட்ட இருந்து கத்துக்கிறதா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நான் மேல போய் நல்லா பேச போறேன் அப்படிங்கிற இந்த டாமினன்ட் தாட்டால வந்துட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்ததுன்னா என்னோட நெகட்டிவ் தாட் வீக்கன் ஆக வந்துட்டு ஆரம்பிக்குங்க. இது பவர்ஃபுல்லான மெத்தடுங்க. இதை நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஒர்க் பண்றவங்க வந்துட்டு இருப்பாங்க. ஆபீஸ்ல போயிட்டு பாஸ்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. ஒரு ஐடியா, ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கே பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்க? அதனாலேயே அவங்களோட நல்ல ஐடியாஸா இருக்கும், கிரியேட்டிவ் ஐடியாஸா வந்துட்டு இருக்கும். அதனாலேயே போய் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? பாஸ் என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டாருனா, இதெல்லாம் ஒரு ஐடியாவான்னு சொல்லிட்டாருனா, இப்படி சொல்றதுனாலயே தான் இந்த ஒர்க்ல, தான் பாக்குற ஒர்க்ல, தான் ஒர்க் பண்ற கம்பெனில வந்துட்டுனா இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறேன், இதை பத்தி நான் யோசிக்கிறேன், இதை பத்தி வந்துட்டு ஐடியாஸ் நான் கொண்டு வந்து கொடுக்குறேங்கிறத நான் என்கிட்ட நான் சொல்லாம வந்துட்டு இருக்கிறேன்னா என் வளர்ச்சிக்கு நானே முற்றுப்புள்ளி வச்சுக்கிறேன் இல்லையா? அஸ் அ ஒர்க்கரா, அஸ் அன் எம்ப்ளாயியா. அப்போ ஒரு எம்ப்ளாயி என்ன வந்து பண்ணலாம்? இந்த டிக்டாக் வந்து யூஸ் பண்ண வந்துட்டுனா ஒரு நியூ ஐடியா சொல்றதுக்கு வந்துட்டு எனக்கு என்ன வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு ஐடியாவான்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் வந்துட்டு வரலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்துட்டு திங்க் பண்ணுங்க. ஐடியா மொக்க ஐடியாவா வந்துட்டு இருக்கட்டும், ஆனா இந்த கம்பெனி பத்தியும் ஒர்க்கை பத்தியும் நீ யோசிக்கிறேங்கிற ஃபீலிங்க நீ கொண்டு போய் உன்னோட ஓனர் மைண்ட்ல போய் விதைக்கிறே வந்துட்டு இல்லையா? அதுதாங்க இதுல இருந்துட்டு இருக்கக்கூடிய டாக்கு. சோ நீங்க வந்துட்டுன்னா உங்களோட கிரியேட்டிவ் செல்ஃபை வெளியில கொண்டு வரணும்னா இந்த வீக்கான நெகட்டிவ் தாட்ஸ், பிலீஃப்ஸ பாசிட்டிவான டாமினன்ட் தாட்ஸ் எல்லாம் வந்துட்டுனா ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு பேர் தான் டிக்டாக் மெத்தட். ஓகே, இது பண்ண ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது மெத்தட் வந்துட்டுனா அஃபர்மேஷன்ஸ். என் லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வருது அப்படின்னா அதுக்கு காரணம் அஃபர்மேஷன்ஸ் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே வந்து கிடையாது. ஒரு ரைட்டிங் ஃபார்ம்னாவே தெரியும். கண்டென்ட் கிரியேஷன்லாம் புதுசாக வந்து பண்ணணும். கிரியேட்டிவா கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணாதான் புதுசா புக்ஸ் வந்து பண்ண முடியும், ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ண முடியும், மேகசின்ஸ் வந்து போட முடியும். என்ன ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க, உங்களோட ஆர்டிகல்ஸ், உங்களோட புக்ஸ் எதுவுமே வந்துட்டு கிரியேட்டிவா வந்துட்டு இல்லைங்கிற ஃபீட்பேக் வந்த உடனே சைக்காலஜிஸ்டா சில பேரை கூட்டிட்டு வந்து ஸ்டடி பண்ண விட்டுருக்காங்க ஒரு 3 மாசம் அந்த ஃபார்ம்ல. 3 மாசம் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறமா அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து சொன்னது வந்துட்டுன்னா ரெண்டு விஷயத்த மட்டும் அங்க வேலை பார்க்குற நபர்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சரிங்களா? அந்த 2 விஷயம் வந்துட்டுன்னா ஒன்னு செல்ஃப் அஃபர்மேஷன், இன்னொன்னு வந்துட்டுன்னா கிரியேட்டிவ் அஃபர்மேஷன். இதுதான் அவங்க சொல்லி போயிருக்காங்க. செல்ஃப் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்துட்டுன்னா இந்த ஃபியர், அன்சர்டனிட்டி, டவுட் இதை நான் களையணும். அப்ப என்ன பண்ணணும்? டாமினன்டான பிலீஃப் வந்து கொண்டு வரணும். அப்ப அதுக்கு நான் என்ன செய்யலாம்? முதல் வேலை பாசிட்டிவான குவாலிட்டிஸ் என்கிட்ட என்னென்ன இருக்கோ, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்கோ, என்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்கோ, என்னென்ன யூஎஸ்பிஸ் இருக்கோ, அது எல்லாத்தையும் சென்டென்ஸா வந்து மாத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட அஃபர்மேஷன் வந்துட்டுன்னா நான் டெய்லியும் நான் தூங்கும் போது நான் சொல்லிட்டு தான் நான் தூங்குவேன். Thank you God for making me as an instrument through which you are giving out your positive energies and spirits into this world as health, wealth, happiness, success, relationship and intelligence all through me. Thank you God for that. அப்போ என் மூலியமா தான் இன்டெலிஜென்ஸ் போகுது, என் மூலியமா தான் ஹெல்த் வந்து போகுது, என் மூலியமா தான் நல்ல ரிலேஷன்ஷிப் வளருதுங்கிறத நான் திரும்ப சொல்லிக்கிறதுனால நானே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு ஒரு அஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். நான் கௌதம் நீ இன்டெலிஜென்ட், கௌதம் உன்னால ரிலேஷன்ஷிப் நல்லா வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். நான் இதுக்கு பேர் தான் செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ்ங்கிறது. இதை பண்ண ஆரம்பிங்க. ரெண்டாவது, நீங்க கிரியேட்டிவா வந்துட்டு மாறணும்னா நீங்க கிரியேட்டிவ்ங்கிறத முதல்ல நீங்க உணரணும். அதுக்குதான் கிரியேட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்ங்கிறது. இந்த கிரியேட்டிவ் அஃபர்மேஷன் எப்படி தெரியுமா பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பர்சனா பண்ணலாம், செகண்ட் பர்சனா பண்ணலாம், தேர்ட் பர்சனா பண்ணலாம். கொஞ்சம் இங்கிலீஷ் கிராமருக்குள்ள வந்து இப்ப நம்ம போறோம். ஒண்ணு, கௌதம் ஐ எம் a truly creative person. நான் என்னோட நிலையில இருந்து சொல்ற மாதிரி. இப்ப செகண்ட் பர்சன் சொல்லலாம், கௌதம் இஸ் a creative person அப்படிங்கிற சொல்லலாம். மூணாவது, கௌதம் யூ ஆர் ட்ரூலி கிஃப்ட்ங்கிற தேர்ட் பர்சன் சொல்லலாம். இந்த மாதிரி இந்த கிரியேட்டிவ்ங்கிறது வேற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க அடிக்கடி உங்களுக்குள்ள சொல்லிட்டு வந்துருப்பாங்க. யுவர் மைண்ட் வில் ஸ்டார்ட் டு பிலீவ். பவர்ஃபுல்ங்க, பவர்ஃபுல். let me tell you something. I was earning X amount of income 1 year back. இந்த அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல ஆரம்பிச்சேன். நான் மூவ் டு Y, which is close to 6-digit income. I'm very happy about it. Affirmations do work. பர்டிகுலரா நீங்க கிரியேட்டிவா வந்து மாறணும்னு நினைக்கிறீங்களா? கிரியேட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா வந்து கொடுங்க. அண்ட்
அஃபர்மேஷன் எப்படி இருக்கணும்னா நடந்த மாதிரி சொல்லணும். அதை வந்துட்டு நடந்துருச்சுன்னே சொல்லணும், பாசிட்டிவா வந்து சொல்லணும். இவ்வளவுதான் அஃபர்மேஷன்ஸ். ஸோ நீங்க உங்க பயம், உங்க அன்சர்டனிட்டி, உங்க டவுட்ஸ் இதுக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை அந்த வீக்கான நெகட்டிவ் பிலீஃப்ஸை பாசிட்டிவான டாமினன்ட் பிலீஃப்ஸால ரீப்ளேஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா நீங்க கிரியேட்டிவ்னு உணர ஆரம்பிப்பீங்க. அதுக்கு 2 மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்னு டிக்டாக்ங்கிற மெத்தட், இன்னொன்று அஃபர்மேஷன்ஸ்ங்கிற மெத்தட். சரி, இப்போ அடுத்த சாட் பாக்ஸ் ரெடி ஆகிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு பிளாக்லாம் சில ஜியோகிராபிக்கல் ஷேப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதுல ஏதாவது உங்களுக்கு எழுத்து தெரியுது அப்படின்னா அந்த எழுத்தை நீங்க டைப் பண்ணுங்க. சில லெட்டர்ஸ் இருக்கு அதுல. If you can find it, please type those letters into the chat box. Great. Flyvin, T. Good. இப்ப பாருங்க, இப்போ ஈஸியா கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. அந்த லெட்டர்ஸை ஃப்ளைவின் தான் லெட்டர்ஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்ப அது இன்னும் கிளியரா தெரியுதான்னு பாருங்க இந்த பாக்ஸ் நான் போட்டதுக்கு அப்புறமா. உங்களால எடுத்த உடனே இதை கண்டுபிடிக்க முடியலன்னா நான் எதை ஃபோக்கஸ் பண்றேன்னா அந்த பிளாக்கை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். அந்த பிளாக்கை ஃபோக்கஸ் பண்ணும்போது நான் ஒயிட் ஏரியாவை நான் விட்டுறேன். ஒயிட் ஏரியா விடும்போது அந்த ஒயிட் ஏரியாவுக்குள்ள மறைஞ்செல்லாம் வந்துட்டு இல்ல, அப்பட்டமா தெரியுற இந்த FLYWINங்கிற லெட்டர்ஸ் என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் தி பிளாக் irregular geometrical shapes. Whereas இப்ப இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு உங்களுக்கு ஈஸி பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த flyvin அப்படிங்கறத நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நண்பர்களே, ஹியூமன்ஸ் ஆக்ட், சாரி அந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துட்டு இருக்கு. ஹியூமன்ஸ் ஆக்ட், ஃபீல் அண்ட் பெர்ஃபார்ம் த வே தே இமேஜின். நீங்க என்ன இமேஜின் பண்றீங்களோ அதுதான் ஃபீல் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு இந்த சரக்கு அடிக்கிறது வந்துட்டுன்னா, சரக்கு அடிக்கிற ஆட்கள் வந்து சரக்கு அடிச்சுட்டு வாட் தே ஃபீல் எக்ஸ்டசி. பிகாஸ் சரக்கு அடிச்சா அந்த எக்ஸ்டசி கிடைக்குங்கிற இமேஜினேஷன் அவங்க மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனாலதான் அந்த ஃபீலிங்கே அவங்க வந்துட்டு போறாங்க. சாரி இந்த எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ண சொல்லி நினைக்காதீங்க. அண்ட் அப்போ நான் என்ன இமேஜினேஷன் வச்சிருக்கனோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், அதை தான் நான் ஃபீல் பண்ணுவேன், அதை தான் நான் ஆக்ட் பண்ணுவேன். அப்போ நீங்க கிரியேட்டிவ் பர்சனுங்கிறத நீங்க இமேஜின் பண்ணாம உங்களால கிரியேட்டிவா இருக்கவே வந்துட்டு முடியாதுங்கிறதா என்னோட பதில், என்னோட தீசிஸ் ஆர் என்னோட ரிசல்ட் உங்களுக்கு நான் சொல்றதே. ஸோ இமேஜின் தட் யூ ஆர் அ கிரியேட்டிவ் பர்சன். ஓகே, ஃபட்ஸ் வருமா? கண்டிப்பா வந்துட்டு வரும். அந்த ஃபட்ஸ் வரும்போது நான் சொன்ன இந்த 2 மெத்தட்ஸ், டிக்டாக் மெத்தட்ஸ் ஆர் தி இப்போ கடைசியாக காமிச்சு அஃபர்மேஷன்ஸ், இந்த மெத்தடோ இல்லை வேற ஏதோ மெத்தட் மூலியமோ பிலீஃபை மாற்ற ஆரம்பிங்க. ஸோ யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் கிரியேட்டிவ். ஓகே, ஒரு விஷயம் ஃபைனலாக வந்துட்டுன்னா அடுத்த ஒரு 10-15 மினிட்ஸ் தான் அந்த செஷன் வந்துட்டு இருக்க போகுது. அண்ட் தென் ஐம் கோயிங் டு எண்ட் இட். கிரியேட்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடி சரிங்களா, நீங்க சில விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா வந்துட்டு இருக்கணும். சரிங்களா, ஒண்ணு வந்துட்டேன்னா இந்த விஷயம், கீப் இட் சிம்பிள். லிட்ரலி கீப் இட் சிம்பிள். நான் கிரியேட்டிவா பண்றேங்கிற பேர்ல காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, காம்ப்ளெக்ஸா விஷயத்தை வந்து மாத்தாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன், ரொம்ப சில்லியான எக்ஸாம்பிள். ஓகே, பட் எவ்வளவு தூரம் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோங்கிறது பாருங்க. இப்போ நீங்க சாட் பாக்ஸ்ல நீங்க ஆன்சர் வந்து நீங்க என்டர் பண்ண போறீங்க. உங்க வீட்டுல 1 வயசு குழந்தை வந்துட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த குழந்தை சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிறான். நீங்க தான் ஊட்டி விட்டாகணும் ஆப்வியஸா, ஏன்னா அந்த குழந்தையால எடுத்து சாப்பிட முடியாது. அப்ப அந்த 1 வயசு குழந்தைக்கு நீங்க ஊட்டி விடணும். ஆனா ஊட்டி விட்டா உங்க குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, அடம் பிடிக்குது. Now what I can do to make him eat? சாட் பாக்ஸ்ல ஆன்சர் வந்து போடலாங்களா? ஓகே, விளையாட்டு காமிக்கலாம், டிவி காமிக்கலாம், ஸ்மார்ட் போன் காமிக்கலாம், ஸ்டோரி ஏதாவது சத்தம் வந்து போடலாம். குட். ஆக்ட் as if I am eating along with the baby. Great. இதோ பாட்டு வந்து பாடலாம். keep him hungry. நான் குழந்தைக்கு பையனுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா இல்லையா அனிருதண்ணா? ஆல்ரைட். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குழந்தை உட்காந்துற அளவுக்கு கழுத்து நிக்கிற அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க ஊட்டி விடலாம், பயம் காமிக்கலாம். நீங்க எத்தனை நாள் வேஷம் போடுவீங்கன்னு எனக்கு தெரியலங்க கவிதா மோகன்ராஜ் அவர்களே. சே a ஸ்டோரி, சாங். ஓகே, பாருங்க எவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு.
லிட்டரலா நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும்னு உடனே வந்துட்டுன்னா அது ஊட்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், டிவி காமிக்கலாம், பூச்சாண்டி மாதிரி இந்த வேஷம் போட்டு வந்து நிக்கலாம், சத்தம் போடலாம், பாட்டு பாடலாம். அப்புறம் உங்க குழந்தை வந்துட்டா சாப்பிடும் போல நீங்க பாட்டு பாடிட்டே இருக்கணும். எவ்வளவு நாள் பாடுவீங்க? உங்க குரலை வந்துட்டு உங்களாலே கேட்க முடியாது. யோசிச்சு பாருங்க, இந்த குழந்தை அந்த குரலை கேட்டு சாப்பிடும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா இருக்காதா? எங்க வீட்டு ஒரு குட்டி பையன் இருக்கான், துருவன் சொல்லிட்டு. ஹி இஸ் 9 months old. இப்ப அவனால வந்துன்னா சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நோ அப்படின்னா வந்துட்டுன்னா அவனுக்கு நோங்கிறது அவனுக்கு வந்து புரியுது. சரிங்களா? இப்ப நாங்க என்ன தெரியுங்களா பண்றோம்? அவனை சாப்பிட வைக்கும் போதுல ஒரே ஒரு விஷயம் தான், உட்காந்து சாப்பிடு, அவ்வளவுதான். we don't do anything else. டிவி கிடையாது, சத்தம் கிடையாது, நத்திங். எங்களுக்கு தெரியும் அவனுக்கு எந்த டைம் பசிக்குங்கிறது அவனுக்கு வந்து தெரியும். அவனை உட்கார வச்சா இப்போ நல்லா தவழ்றான், இப்ப நிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ சாப்பாடு கொடுக்க வந்தா எங்க மேல ஏறுவான், எங்க மேல நிப்பான், சாப்பிட மாட்டான், குறும்பு வந்து பண்ணுவான். பட் what we say to him clearly, sit down, உட்காந்து சாப்பிடு, அவ்வளவுதான். இதுதான் நாங்க பண்றோம். நாங்க டிவி காமிக்கிறது கிடையாது, வெளியில கொண்டு போய் வேடிக்கை காமிக்கிறது கிடையாது, பாட்டு பாடுறது கிடையாது. we don't do those things. நான் கிரியேட்டிவா பண்றேங்கிற பேர்ல காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்கிறது என்னோட விஷயமே இந்த இடத்துல. ஏன்னா இன்னைக்கு நிறைய அம்மாவை பாக்குறேன், எங்க தெருவிலே வானர பட்டாளங்களே வந்துட்டு இருக்காங்க, குட்டீஸ் அவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அம்மாவும் சோத்து குண்டா வச்சுட்டு ரோட்ல வந்து பின்னாடி ஓடிட்டே போய் ஊட்டிட்டு இருக்காங்க. பாத்தட்டிக்கா வந்துட்டு இருக்குது அவங்களோட சிச்சுவேஷன் பார்த்தா. ஸோ வாட் ஐம் சேயிங், கிரியேட்டிவிட்டின்னு வரும்போதுன்னா காம்ப்ளிகேட் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. இப்போ 2 பிக்சர் உங்களுக்கு நான் அந்த இடத்துல கொண்டு வரேன். ஒண்ணு வந்துட்டுன்னா இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைட்ல அந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன். காம்ப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லிட்டு லெனோவோ கொண்டு வந்த உடனே எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணாங்க, லெனோவோ தான் ஃபர்ஸ்ட் ஃபோல்டபிள் போன் வந்துட்டுனா நான் லான்ச் பண்றேன் அனௌன்ஸ் பண்ணான். அது அனௌன்ஸ் பண்ண உடனே சாம்சங் மெஷினரி ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. பிகாஸ் தே ஆர் தி லீடர்ஸ் இன் ஸ்மார்ட் போன் மார்க்கெட். லெனோவோ லான்ச் பண்றதுக்கு நான் லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமா என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்றாங்க. ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது வேற விஷயம் வந்துட்டுனா. பட் அந்த ஃபெயிலியர் ஆகிறத பத்தி இந்த இடத்துல நான் பேச வரல. இப்ப பாருங்களேன், முன்னாடி எல்லாம் வந்துட்டு நம்மளோட போன்ல யோசிச்சு பாருங்க, ஒரு 7 years பேக். ஓகே, 7 years பேக் எப்படி இருக்குன்னா, இட் வில் பி அ வெர்டிக்கல் பார். ஸ்கிரீன் ஸ்கொயரா இருக்கும், போன் வெர்டிக்கலா வந்துட்டு இருக்கும். ஓகே, பட்டன்ஸ் எல்லாமே எதுனா வெர்டிக்கலா வந்துட்டு இருக்கும். வியூயிங் ஆங்கிளும் வந்து வெர்டிக்கலா தான் வச்சு போனை வந்து பார்ப்போம். 7 yearsக்கு அப்புறமா இப்ப போனை நம்ம லேண்ட்ஸ்கேப்ல வச்சு பாக்குறோம், விச் இஸ் 16:ratio வச்சு நம்ம பாக்குறோம். இப்ப யாரும் நேரா வச்சு வீடியோ பாக்குறத விட லேண்ட்ஸ்கேப்ல வச்சு பாக்குறோம். கேமரா போட்டோ எடுக்கிற கூட அந்த ஆங்கிள் தான் வச்சு எடுக்கிறோம். இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப் ஆங்கிள் மாறினோடனே இப்ப எல்லாத்தோட திங்கிங் என்ன ஆச்சுன்னா, லேண்ட்ஸ்கேப்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சு எல்லாருமே லேண்ட்ஸ்கேப் மாடல்லே வந்துட்டுனா போனை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. சாம்சங் ஆகட்டும், லெனோவோ ஆகட்டும், ஆப்பிள் ஆகட்டும், எல்லாருமே. பட் மோட்டோ என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஒரு ஃபேமஸான ப்ராடக்ட் இருக்கு, ரேசர்னு சொல்லிட்டு, which is a flip phone. பட்டன்ஸோட வந்துட்டு பிசிக்கல் பட்டன்ஸோட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த போன், ரொம்ப ஃபேமஸான போன். இவங்க என்ன பண்றாங்க, மோட்டோ என்ன பண்றாங்கன்னா, அதே ஃபோல்டபிள் போனு இப்போ ஃபிளிப்ல வெர்டிக்கல் ஆங்கிள் வந்து கொண்டுறாங்க. பயங்கரமான ஹிட்டுங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் பீஸ் வந்துட்டுனா ப்ரொடக்ஷன் பண்றேன்னா 1 லட்சம் பீஸ்னா ஒரே நாள் ஆர்டர் வந்து கிடைச்சிருச்சு. அவன் பண்ண ஒரே ஒரு வேலை வந்துட்டு என்னன்னா, he didn't complicate at all. இப்ப இவனை எப்படி பீட் பண்ணலாம், நான் 3 ஃபோல்டு கொண்டாட மாதிரி நான் போனை வந்து தயாரிக்கிறேன்னா அப்படிலாம் இல்ல. அவன்கிட்ட இருந்து ஏற்கனவே இருந்த ஒரு மாடல், ஹிட்டான மாடல், அதே மாடலை இப்ப அந்த ஃபோல்டை நான் வெர்டிகலா பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி வெர்டிகலா பண்ணி காமிச்சான். 1 லட்சம் ஆர்டர் வந்து எடுத்திருக்கான் ஒரே நாள்ல. இந்த போனோட விலை 1 லட்சம் ரூபாய். நீங்க கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, காம்ப்ளிகேஷனே வந்து இல்லாம இருக்கிற பேர் தான் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவா இருக்கிறங்கிற பேர்ல தயவு செஞ்சு போய் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஃபைனலா அடுத்த ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு நீங்க கிரியேட்டிவா இருக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணலாங்கிறதுக்கு சில சஜஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிளே தி ரோல். இந்த இடத்துல வந்துட்டு நீங்க பார்க்கக்கூடிய நபர் வந்துட்டு யாருன்னா கிறிஸ்டியன் பேல். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல குண்டா இருக்கிறாரு, ஒல்லியா வந்துட்டு இருக்கிறாரு, ரெண்டும் ஒரே ஆள் தான். இந்த மாற்றம் 3 மாசத்துல வந்து நடந்தது. 3 monthsல ரைட் ஹேண்ட் சைட்ல எலும்புந்தோலுமா இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் பேல் 3 மாசத்துல இன்னொரு கிரைம் கான் டிராமாக்காக வந்துட்டுனா இந்த வெயிட் வந்து போட்டார் வந்துட்டுனா. தி அமெரிக்கன் ஹைஸ்ட்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர், இஃப் ஐ அம் நாட் ராங். ஸோ இதுல வந்துட்டு என்னன்னா, இவரோட கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிரியேட்டிவா வந்துட்டு இருப்பார். பேட்மேன் கிரியேட்டிவான ரோல், மெஷினிஸ்ட் கிரியேட்டிவான ஒரு ரோல். இந்த மாதிரி அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே ரொம்ப கிரியேட்டிவா வந்துட்டு இருக்கும். எல்லாரும் போய் கேட்டது, அவர்கிட்ட போய் கேட்ட கேள்வி, எப்படி உங்களால் கிரியேட்டிவா
பண்ண முடியுதுன்னா யூ பிகம் தி ரோல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க அந்த ரோலாவே வந்து மாறிடுங்க அப்படிங்கிறாரு. அப்பதான் அதுல இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் செல்ஃப் உங்களுக்கு உண்மையாலுமே தெரிய வரும். உதாரணத்துக்கு நான் மார்க்கெட்டிங்ல வந்துட்டு என்னன்னா நான் என்ன கிரியேட்டிவா பண்ண முடியும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க எல்லா வேலையும் விட்டுட்டு நான் ஓப்பனா எல்லா வேலையும் விட்டுட்டு ரோட்ல போய் நின்று மார்க்கெட்டிங் பண்ணி பாருங்க. அந்த ரோல்ல இறங்குங்க. நீங்க அங்க என்ன கிரியேட்டிவா பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். நான் உண்மையாலுமே இந்த கலக்க போவது யாரு டீமும் பாராட்டுவேன். இந்த கலக்க போவது யாரு இல்ல அந்த வெரைட்டிலே பண்ணக்கூடிய ஷோஸ் பாராட்டுவேன். ஏன்னா எவ்ரி டே இன் டே அவுட் தே ஹேவ் டு கம் அவுட் வித் நியூ கான்செப்ட். கிரியேட்டிவா கான்செப்ட் வந்து கொண்டு வரணும். இல்லைன்னா மக்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். நம்ம சிரிக்கிறோமா இல்லையா, தினமும் இவங்கள வச்சு சிரிக்கிறோமா இல்லையா, எதனால அவங்களால பண்ண முடியுது? ஒன்லி திங் அதுதான் அவங்க ரோல். அந்த ரோல்ல அவங்க மூழ்கிட்டாங்க. அதுதான் அவங்க உலகமே. அப்போ அந்த கிரியேட்டிவ் செல்ஃப் ஆட்டோமேட்டிக்கா ஊற்று வந்து எடுக்க ஆரம்பிக்கும். இவ்வளவுதான் விஷயமே. அப்போ நீங்க எந்த ஏரியால எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ப்ராப்ளத்துக்கு அந்த என்ன ரோல் பிளே பண்ண அந்த ப்ராப்ளம்குள்ள போக முடியுமோ அந்த ரோல்குள்ள போங்க. பதில் உங்களால கிடைக்க முடியும். ஒண்ணு ஏன்னா நிறைய சினிமாஸ் எல்லாம் பார்த்திருப்போம். மெட்ராஸ் பாஷா வந்து கத்துக்கிட்டு அந்த மாதிரி நான் பேசணும்னா நான் மெட்ராஸ்ல அந்த நார்த் மெட்ராஸ்ல போய் அந்த மக்கள் கூட ஒரு 2 வாரம் இருந்தா அந்த பாஷா வந்துட்டு வந்துடும். பிளே தி ரோல். தட்ஸ் ஹவ் யூ பிகம் கிரியேட்டிவ். செகண்ட் ஒன் ஐடியா கோட்டா. குவிக்கா உங்களுக்கு கரெக்டா 1 நிமிஷம் டைம் வந்து தரேன். 30 செகண்ட் 1 நிமிஷம் டைம் தரேன். இதுல வித்தியாசங்கள் வந்துட்டு இருக்குது. ஓகே, இந்த என்ன எத்தனை வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து போடுன்னு பார்க்கலாம். எனக்கு இது வேண்டாம், இந்த பொருள் வித்தியாசங்கிற போடணும்னா 1 minute ஒரு 30 செகண்ட்ஸ் பாருங்க. பார்த்துட்டு 8 வித்தியாசம் இருக்கு, 7 வித்தியாசம் இருக்கு, 15 வித்தியாசம் இருக்கு, அந்த மாதிரி 10 seconds ஓவர். 5 வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அருணா மேடம் போட்டிருக்காங்க. 15 seconds ஓவர். 6 வித்தியாசங்கள் சதீஷ் அண்ணா போட்டிருக்கிறார். ஸ்பை பண்டஸ் அண்ணா வணக்கம். 20 செகண்ட் முடிஞ்சிருச்சு. 25 செகண்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பதில் கொடுக்கலாமே. 11 வித்தியாசங்கள் வெங்கடாச்சலம் சார் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. 6 வித்தியாசங்கள், 9 வித்தியாசங்கள். அருணா மேடம் திரும்பியும் தன்னோட ஆன்சர் அப்டேட் பண்ணிருக்காங்க 8ன்னு சொல்லிட்டு. கௌஷிக் 11 கண்டுபிடிச்சிருக்கிறாரு வித்தியாசங்கள். 30 செகண்ட் முடிஞ்சிருச்சு. டைம் அப். தேங்க்யூ. மிக 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 நன்றி உங்களுடைய பதில்களுக்காக. இப்ப அடுத்து ஒண்ணு வரப்போகுது. இதுல இருக்க வித்தியாசங்களை கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுல எத்தனை வித்தியாசங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 30 செகண்ட்ல உங்களால எவ்வளவு கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 30 செகண்ட்ஸ்ல எவ்வளவு? 10 செகண்ட்ஸ் ஓவர். உங்களால எவ்வளவு கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. 15 செகண்ட்ஸ் ஓவர். இன்னும் டைம் இருக்கு. 25 செகண்ட்ஸ் ஓவர். இன்னும் 5 செகண்ட் பாக்கி இருக்கு. ஓகே, டைம் அப். இப்ப எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க? வெங்கடாச்சலம் சார் 9 கண்டுபிடிச்சிருக்கிறாரு. வாழ்த்துக்கள். அவர் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு கைத்தட்டு கொடுத்தலாம் சாட் பாக்ஸ்ல கூட. அப்படியே வெங்கடாச்சலம் சாருக்கு. சரி, ஓகே. இதுல நான் எவ்வளவு கண்டுபிடிச்சேன் அப்படிங்கறது இந்த இடத்துல விஷயம் அது வந்துட்டு இல்ல. நீங்க கண்டுபிடிக்கிறதா இருந்தா மேலேயே சர்க்கிளா போட்டு வச்சிருக்காங்க. அங்கேயே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ். 12 டிஃபரன்ஸ் பக்கத்திலேயே அந்த நரி படம் போட்டு அங்கேயே சர்க்கிளா போட்டு வச்சிருக்காங்க. மேபி நீங்க போன்ல பாக்கறதுனால உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி நினைக்கிறேன். பட் தட்ஸ் ஓகே. நண்பர்களே, இந்த இடத்துல நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். செகண்ட் மெத்தட் ஹவு யூ கேன் பி கிரியேட்டிவ் இஸ் ஐடியா கோட்டா. ஐடியா கோட்டானா ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த பிக்சர் நான் காமிச்சேன். இந்த ஒரு சொஃபஸ்டிகேட்டட் ஒரு லிவிங் ரூமோட ஒரு பிக்சர் வந்து காமிச்சேன். எவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்குன்னு கண்டுபிடிங்கும் போது உங்க யாருக்குமே டெஃபினட்டா ஒரு நம்பர் தெரியல. 10 வித்தியாசமா, 20 வித்தியாசமா, 30 வித்தியாசமா தெரியாதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இஷ்டத்துக்கு நீங்க வந்து தேடுறீங்க. எவ்வளவு இருக்குங்கிறது உங்களால எவ்வளவு கண்டுபிடிக்குமோ அவ்வளவு வந்து தேடிட்டு இருந்துட்டு இருக்கீங்க. there is no purpose at all, first of all. செகண்ட் பார்ட், இப்போ இந்த இடத்துல there are 12 differences. இப்ப கண்டுபிடின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்குதா வந்துட்டு இல்லையா? இதுக்கு பேர் தான் ஐடியா கோட்டான்னு சொல்லி சொல்றது.
ஃபர்ஸ்ட் பிக்சர்ல எனக்கு ஃபோக்கஸே வந்துட்டு இல்ல. நான் கண்டதை யோசிக்கிறேன், கண்டதை வந்து தேடி பாக்குறேன். பட் இந்த இடத்துல 12 வித்தியாசம் தான் எனக்கு தெரிஞ்சிருது. இப்ப நான் ஃபோக்கஸ் பண்ண, இப்ப என்னால பெட்டரா ஃபோக்கஸ் பண்ண முடியும் என் தாட்ஸா, என்னோட ஆக்ஷன்ஸ் வந்துட்டுன்னா. ஐன்ஸ்டீன் என்ன பண்ணுவாரமா, வீக்லி 5 ஸ்மால் இன்வென்ஷன் பண்ணணுங்கிறது அவரோட கோட்டா, அவர் ஐடியா கோட்டா. அதுதான் ரொம்ப சிம்பிள். வீக்லி 5 ஸ்மால் இன்வென்ஷன், ஏதாவது ஒரு குட்டி கண்டுபிடிப்பு வாரம் 5 வந்து பண்ணிடணும். ரெண்டாவது, ஒரு பெரிய இன்வென்ஷன் 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பண்ணிடணும். இதுதான் ஐன்ஸ்டீனோட ஐடியா கோட்டா. இப்படி இருக்கிறதுனால அவர்னால வந்துட்டுன்னா நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து கொண்டு வர முடியுங்கிறது அவரோட அவரோட பயோகிராஃபில வந்து போட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, டெய்லியும் ஒரு 5 டிஃப்ரெண்டான தாட்ஸ் வந்துட்டுனா என் பிசினஸ்க்காக நான் யோசிக்கணும். டெய்லியும் ஒரு 2 டிஃப்ரெண்டான விஷயம் என் குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாங்கிற பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, தென் ஐ வில் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸ். இனிஷியலா கஷ்டமா வந்துட்டு இருக்கும். இனிஷியலா ஃபோக்கஸ் பண்ணும்போது வந்துட்டுனா உங்களுக்கு புரியாது, நான் கரெக்டா ஃபோக்கஸ் பண்றேன் புரியாது. பட் கீப் டூயிங் இட், யூ வில் கம் அப் வித் லாட் ஆஃப் ஐடியாஸ். சிம்பிள், 5 ஐடியாஸ் எவ்ரி டே போதும். நீங்க என்ன சொல்யூஷன், என்ன ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த சம்பந்தமா டெய்லியும் 5 ஐடியாவை பத்தி யோசிங்க. ஃப்ரெண்ட் கூட பேசுங்க, என்ன வேணா வந்து பண்ணுங்க, பட் ஐடியா பண்ணுங்க. நிறைய 5 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைய யோசிச்சோம்னா வந்து குழம்பிடுவோம். 5னா 5, 3னா 3 டெய்லி யோசிங்க. ஒரு 1 மந்த் கழிச்சு பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஐடியாஸ். அதுல நீங்க ஈஸியா எது வேணும்னு சொல்லி கழிச்சு கட்டிட்டு பெஸ்ட் ஐடியா உங்களால ஈஸியா சூஸ் பண்ணிட்டு போக முடியும். இதுக்கு பேர் ஐடியா கொட்டாங்கிறது. 3வது, பிரேக் தி ரொட்டீன். நம்ம கிரியேட்டிவா இல்லாம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயம் வந்துட்டுன்னா இந்த ரூட்டீன். சரிங்களா? எனக்கு இந்த கோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டூயிங் த சேம் திங்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் எக்ஸ்பெக்டிங் டிஃபரெண்ட் ரிசல்ட் இஸ் கால்ட் இன்சானிட்டி. பைத்தியக்காரத்தனம். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சு டிஃபரெண்ட் ரிசல்ட் எதிர்பார்க்கறதுங்கிறது. நம்ம ஆபீஸ்ல வந்துட்டுன்னா என்னோட எம்ப்ளாயி வந்துட்டுனா சரியா வேலை பார்க்கறாரு, சரியா ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரு, சொன்னது வந்துட்டா ப்ராப்பரா வந்துட்டுனா ஃபாலோ பண்ணி ஒர்க் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு தெரியுது. ஆனா என்னைக்காச்சும் வந்துட்டுன்னா நான் என்னோட மெத்தடை மாத்திருக்கேன் அவர்கிட்ட டிஃப்ரெண்டா சொல்றதுக்கு, டிஃப்ரெண்டா கம்யூனிகேட் பண்றதுக்கு. அதை நான் பண்ணவே மாட்டேன். நான் இப்படிதான் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருப்பேன். ஆனா அவன் வந்துட்டுனா அது புரிஞ்சுட்டு அவன் சரியா நடந்துக்கணும், எப்படி வந்து நடக்கும்? இது பேர் பைத்தியகாரத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க கிரியேட்டிவா வந்துட்டு மாறணும்னா நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம மைண்ட் அப்படியே இப்படி வந்துட்டு இருக்கும். நிறைய பேர் மைண்ட் இவ்வளவு நேரோவா தான் வந்துட்டு இருக்கும். நீங்க வீட்டுக்கு வந்துட்டா வருவீங்க, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருவீங்க, ஒரே வழியில தான் வருவீங்க. 20 வருஷமா ஒரே வழியில தான் வந்துட்டு இருக்கீங்க. என்ன பிரயோஜனம்? நீங்க டிஃப்ரெண்டான பார்ட்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்டான அனுபவம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். டிஃப்ரெண்டான விஷயம் வந்து பாப்பீங்க. என்னைக்கோ ஒரு நாள் யூஸ் ஆகும். ஐ மேக் இட் அ பாயிண்ட். நான் மதுரை போறேன்னா வந்து ஒரே ரூட்ல போக மாட்டேன். நான் டிஃப்ரெண்ட் ரூட் போவேன். தென்னிலை போய் அப்படி ஒரு ரூட்ல போய் ட்ரை பண்ணி பாக்குறது. 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சுத்ததான் வந்துட்டு இருக்கும். பட் ஐ டூ இட். எனக்கு எங்காச்சுன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து வெள்ளை கோயில் நான் போயிருந்தேன். அங்க போய் எனக்கு ஒரு முக்கியமான பொருள் எனக்கு வந்து வேணும். எனக்கு அந்த பொருள் எனக்கு எங்க கிடைக்குதுன்னு எனக்கு வந்து தெரியாது. வெள்ளை கோயில் இஸ் ரிலேட்டிவ் ஸ்மால் டவுன். யூ கான் கெட் லாட் ஆஃப் திங்ஸ் தேர். அண்ட் நான் ஒரு தடவை என்ன பண்ணியிருந்தேன், மதுரை போறதுக்காக சும்மா விளையாட்டுத்தனமா தென்னிலையில இருந்து வெள்ளை கோயில் போய் சுத்திலாம் வந்து போனேன். ஒரு தடவை விளையாட்டுத்தனமா 30 கிலோமீட்டர் சுத்தினேன். அப்படி போகும்போது சில கடைகள்லாம் என் கண்ணில் வந்து பட்டது. எனக்கு அந்த ஈவெண்ட் ஆரம்பிக்க அரை மணி நேரம் தான் வந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு பொருள் வந்து தேவைப்படுது, ஒரு ஈவெண்ட் சம்பந்தமா. எனக்கு இந்த ரூட்ல போனா நீங்க அந்த கடை பார்த்தமா ஞாபகம் இருக்குன்னு நான் போறேன். அந்த இடத்துல எனக்கு வந்து கிடைக்குது. எனக்கு அந்த பொருள் வந்து எப்படி கௌதம் முன்னால மட்டும் முடியுதுன்னு சொல்லிட்டு என் கூட வந்து கேட்டாங்க. வந்துட்டுன்னா நான் ரூட்டீனை கொஞ்சம் பிரேக் பண்றாள் தான். புது நண்பர்கள் வந்து மாத்துங்க. ஒரே நண்பர்கள்ட்ட இருந்தீங்கன்னா அதே ஐடியா தான் வந்து கிடைக்கும். வேற நண்பர்கள் மாத்தி பாருங்க, கிரியேட்டிவான ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபி. என்ன பண்ணுங்க, ஒரு இந்த ஹவுஸ் ஒய்ஃப் இந்த இடத்துல இருக்கீங்கன்னா என்னடா சமைக்கிறதுங்கிறதுக்கு கொஞ்சம் கிரியேட்டிவா பண்ணுங்க. என் தங்க அவ குழந்தை துருவனுக்கு வந்துட்டுன்னா ஆப்பிள் வந்து ஊட்டுறா. ஆப்பிளை வேக வச்சு அதுல ரசத்தை போட்டு ஊட்டுறா. அவனும் சாப்பிட்றான். எனக்குலாம் ஒரு மாதிரி வந்துட்டு இருந்தது. பட் சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்துட்டு இருக்குது. ஆப்பிள சுடுதண்ணில வேக வச்சு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதில் ரசத்தை ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா வந்துட்டு இருக்குது. கிரியேட்டிவான ரெசிபி. இப்போ நான் அதுக்கு அடிமையை வந்துட்டு ஆயிட்டேன். சம்திங் XYZ. பிரேக் தி ரூட்டீன். அவ்வளவுதான். நீங்க ரூட்டீன் பிரேக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரியேட்டிவ் செல்ஃப் வெளியில வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது, ரீட் அ லாட். நிறைய படிங்க. படிக்க தான் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நான் இப்ப இத்தனை விஷயங்கள் எங்கிருந்து நான் சொல்றேன், ஐ எம் ரீடிங் அ லாட். சிம்பிள். ஓகே.
நீங்க படிச்சீங்கன்னா உங்க கிரியேட்டிவ் செல்ஃப் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தரேன். டான் ப்ரௌன்ங்கிற ஆத்தர் உங்க எல்லாருக்கும் தெரியும். டாவின்சி கோடு ஒரு படம் கூட வந்திருந்தது. ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ், டாவின்சி கோடுன்னு சொல்லிட்டு நிறைய இந்த த்ரில்லரான புக்ஸ் எழுதுறதுல நம்பர் 1 ஆத்தர் இன்டர்நேஷனல் லெவல்ல டான் ப்ரௌன். டான் ப்ரௌன் எப்படி தெரியுமா கதை எழுத ஆரம்பிச்சாரு? அவர் ஒய்ஃப் வந்துட்டுனா ஒரு புக் படிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு வெக்கேஷன் போயிருக்கும் போது, வெக்கேஷன் போயும் என்னடா ஒய்ஃப் எந்நேரம் பார்த்தாலும் இந்த புக் வச்சுட்டே உட்காந்துருக்காளேன்னு சொல்லிட்டு டான் ப்ரௌனுக்கு வந்து ஒய்ஃப்ட்ட கேட்கறாங்க. சூப்பரான த்ரில்லர் புக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எடுத்து காமிக்கிறது இந்த புக்கை. டான் ப்ரௌன் வாங்கி கூட அப்படி என்னதான் த்ரில்லரா இருக்குன்னு நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சாரு. படிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல சொல்றாரு, இதை விட என்னால த்ரில்லரா எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டான் ப்ரௌன் சொல்றாரு. எங்க எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொன்னதுக்கு அப்புறமா எழுதின முதல் புக் தான் டாவின்சி கோடுங்கிற புக். இன்டர்நேஷனல் ஹாட் செல்லர். இப்படி கூட நீங்க இன்ஸ்பயர் ஆகலாம். இப்ப இந்த மாதிரி நீங்க ட்ரைனிங்ல அட்டன் பண்ணும்போது என் ட்ரைனிங் பார்த்துட்டு இவனா ட்ரைனிங் எடுக்கிறான்ல, இவனை விட நான் நல்லா ட்ரைனிங் எடுக்க முடியுமாங்கிற ஃபீலிங் கூட உங்களுக்கு வந்துட்டு வரலாம். அப்போ நீங்க எப்ப கிரியேட்டிவா மாறுவீங்கன்னா இஃப் யூ ரீட் அ லாட். இன்னொரு எக்ஸாம்பிள் தரேங்க. ஷூ டாக்ங்கிற புக், ஃபில் நைட் நைக்கி கம்பெனி பத்தின புக். அது வந்துட்டு சூப்பரான புக், ஃபென்டாஸ்டிக்கா ஒரு பிசினஸ் மேன் ஒரு ஆண்டர்பிரனர் படிக்க வேண்டிய புக்கு. அவர் அதுல இருந்து போடுறாரு. பில் பர்மேன் சொல்லிட்டு ஒரு கோச் இருக்கிறார், ஒரு லெஜெண்டரி யூஎஸ் கோச். இந்த ஒலிம்பிக்ஸ்க்குலாம் வந்துட்டுனா இந்த 100 மீட்டர்ஸ் இந்த மிட் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ்க்குலாம் தயார் பண்றாரு. இந்த நம்ம ஷூல எடுத்து பார்த்துருப்பீங்க. ஷூல கீழே சோல் வந்துட்டா ஒரு மாதிரி மேடும் பள்ளமுமா வந்துட்டு இருக்கும். ஏன் ஷூவோட சோல் கீழே வந்து மேடும் பள்ளமுமா இருக்கு? குறிப்பா ரன்னிங் ஷூஸ்னா அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். கார்னர்ஸ் திரும்பும் போது, டேர்ன் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு ஷூ அந்த சோல் வழுக்காம வந்துட்டு இருக்கும். பில் பர்மேன்ங்கிற அந்த யூஎஸ் கோச்சுக்கு அந்த ஐடியா எங்க இருந்து தெரியுமா கிடைச்சது? இந்த வேஃபல் அயன்ல இருந்து தான் கிடைச்சது. இந்த வேஃபல்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபுட். அந்த ஃபுட்டை வந்துட்டா மேக் பண்ணணும்னா அதை ஒரு டைக்குள்ள வச்சு நீங்க அமுத்துனாதான் அந்த வேஃபல் ஷேப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இவர் அந்த வேஃபலை பார்த்து தான் என் ரன்னர்ஸ் வந்து ட்ராக்ல வந்து ஓடும் போது அந்த கர்வ்ல திரும்பும் போது அவங்களுக்கு ஸ்லிப் ஆகுறாங்க. அப்ப அந்த இடத்துல ஸ்பீட் ஜென்ரேட் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் முதல்ல இந்த வேஃபில் டிசைன்ங்கிறது, சோல்ல வேஃபில் டிசைன் கொண்டது பில் பர்மேன். அது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண கம்பெனி நைக்கி கம்பெனி. இது எங்க இருந்து படிச்சேன்? அவர் எழுதின ஷூ டாக்ங்கிற ஆட்டோபயோகிராஃபில இருந்து படிச்சேன். ஃபென்டாஸ்டிக்கான புக். படிங்க. படிக்க 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 யூ வில் கெட் லாட் ஆஃப் கிரியேட்டிவ் திங்ஸ். அண்ட் படிக்கும்போது ஒரு விஷயம் முக்கியமா பண்ணணும், யோசிக்கணும் 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 யோசிக்கணும். யோசிக்க யோசிக்க யூ வில் கெட் லாட் ஆஃப் ஆன்சர்ஸ். ஃபைனலா இதோட நான் நிறைவு கொண்டு வர போறேங்க. I think I'm running over time, but I'm ending with this. என்னன்னா, be a travel junkie. ஓகே, நிறைய டிராவல் பண்ணுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 1900ஸ்ல கேண்டி பார் ஸ்டிக்ல கொண்டு வராங்க. கேண்டினா தெரியும், சாக்லேட். நம்ம இந்த ஆரஞ்சு மிட்டாயெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சாக்லேட் 1900ஸ்ல அமெரிக்கால வந்துட்டு வருது. அதை கண்டுபிடிக்கிற நபர் வந்துட்டுன்னா மார்க்கெட்ல ஏற்கனவே நிறைய கேண்டி பார் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி. ஆனா இவர் என்ன பண்றாரு, அந்த கேண்டி பாரை ஒரு குச்சியில வச்சு தர்றாரு. ஓகே, இதுக்கு என்னடா பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் என்னென்னமோ யோசிக்கிறாரு, என்னென்னமோ மண்டையை உடைச்சிக்கிறாரு, டீம் கூட டிஸ்கஸ் பண்றாரு. பட் எந்த பதிலுமே வந்துட்டு இல்ல. ஒரு நாள் வந்து விட்டுட்டு ஒரு ரேஸ் கோர்ஸ்க்கு வந்து போறாரு, குதிரை ரேஸ் பாக்குறதுக்காக. அங்க அந்த ரேஸ்ல ஜெயிச்ச குதிரையோட பேர் லாலிபாப். அதை பார்த்துட்டு அந்த பேரை வந்துட்டு அந்த கேண்டி பாருக்கு, அந்த ஸ்டிக்கு மேல இருக்க கேண்டி வைக்கிற பேர் லாலிபாப்னு வைக்கிறாரு. அதிரி புதிரி ஹிட்டு, கண்ணா பின்னான்னு வித்துட்டு போகுது. ஒரே ஒரு காரணம், அவருக்கு எங்கிருந்து கிடைச்சது பதில்? டிராவல். while you travel you get lot of ideas. புல்லட் ட்ரெயின் 1989ல கண்டுபிடிக்கிறாங்க ஜப்பான்ல. புல்லட் ட்ரெயின் ஈஸியா 300-400 மார்க்லாம் வந்து 200-300 மார்க்லாம் கிளியர் பண்ணுது. டனலை விட்டு வெளியில வரும்போது அந்த வேகத்துல வருமா டமால் ஒரு சத்தம் வந்து கேட்கும். டனல் விட்டு வெளியில வந்தா அந்த ட்ரெயின் அந்த ஃபாஸ்ட்ல. அப்போ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சுத்தி இருக்க வீடுகளுக்கு. திடீர்னு குண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் வந்ததுன்னா உங்களால எப்படி நிம்மதியா வாழ வந்துட்டு முடியும்? இந்த இடத்துல கொடுத்து நடத்த முடியும். இப்போ இதுக்கு வந்துட்டுனா என்னடா பண்றதுன்னு தெரியல. இப்ப ஸ்பீடையும் கம்மி பண்ண முடியாது. ஆனா ஸ்பீடா வெளியில வந்தா டமால் சத்தம் வந்து வருது. இதுக்கு ஒரு இன்ஜினியரிங் டீம் வந்து கொண்டு வராங்க. அந்த இன்ஜினியரிங் டீமோட ஹெட் இஸ் a பேர்ட் வாட்சர். சிம்பிளான ரீசன். அவர் என்ன பண்றாரு, பேர்ட்ல இருந்து அந்த பேர்ட் எப்படி வந்து லேண்ட் ஆகுது, எப்படி டேக் ஆஃப் ஆகுது, அதோட அனாட்டமி எப்படி இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு ஸ்டடி பண்ணி அதை அப்படியே அந்த புல்லட் ட்ரெயின் டிசைன்ல இன்கார்பரேட் பண்றாரு. சத்தத்தை வந்து கம்மி பண்ணி காமிச்சிடறாங்க. சிம்பிள் திங், கிரியேட்டிவிட்டி. சரிங்களா? நான் சொல்றேன், இது காமிக்கிறது கிரியேட்டிவிட்டியோட எக்ஸ்ட்ரீமா உங்களுக்கு இந்த இடத்துல நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட ரியல் லைஃப் சின்ன சின்ன ப்ராப்ளத்துல இருந்து எக்ஸ்ட்ரீமான பிசினஸ் ப்ராப்ளம் வரையிலும், எக்ஸ்ட்ரீமான லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம் வரையிலும் உங்களால பதில்கள் கொடுக்க முடியும் இஃப் யூ ஆர் கிரியேட்டிவ். ஃப்ரெண்ட்ஸ்,
நான் என்ன சொல்லுவேன்னா, கிரியேட்டிவிட்டியோட பெனிஃபிட்ஸ் நிறையா வந்துட்டு இருக்குது. பட் நான் ஒரே விஷயம் சொல்லுவேன், நீங்க கிரியேட்டிவா இருந்தீங்கன்னா நீங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். யூ ஆர் அ சாட்டிஸ்ஃபைட் பர்சன் இஃப் யூ ஆர் கிரியேட்டிவ். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதி உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்க கிரியேட்டிவா இருக்கும் பட்சத்தில். அண்ட் ஃபைனலா, creativity is not all about making big things happen. It's making small things to happen in everyday life. சொன்னது யாருன்னா நான் தான், கௌதம் தான் சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்த. ஸோ பெருசு பெருசாக பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க, கிரியேட்டிவாக பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிங்க. நான் சொன்ன மெத்தட்ஸ் சிலதெல்லாம் அப்ளை பண்ண வந்துட்டு ஆரம்பிங்க. அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களும் கிரியேட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா வந்து கிடைக்கும். அண்ட் நான் சொன்ன அந்த ஃபட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபட்ஸை நீங்க தூக்கி எறியணும்னா அதுக்கு டாமினன்ட்டான பிலீஃபை வந்துட்டுனா நீங்க உள்ள கொண்டு வரணும். டாமினன்ட்டான பாசிட்டிவ் பிலீஃப் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா வீக் இன்கன்சிஸ்டன்ட் பிலீஃப்ல வெளியில போயிடும். நீங்க முதல்ல கிரியேட்டிவ் பர்சனுங்கிறத நீங்க முதல்ல உணர ஆரம்பிங்க. நீங்க உணர்ந்தா மட்டும்தான் கிரியேட்டிவிட்டி வெளியில வந்து வரும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஐடியா கோட்டா வச்சுக்கோங்க, டிராவல் நிறைய பண்ணுங்க, ரூட்டீனை பிரேக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிரியேட்டிவ் ஊற்று வெளியில வர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கிரியேட்டிவிட்டி கொண்டு வர பாருங்க. லைஃப் வில் பி ஆசம், லைஃப் வில் பி இன்ட்ரெஸ்டிங், லைஃப் வில் பி சாட்டிஸ்ஃபைங். அண்ட் ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் பீயிங் here all together through this session. Thank for the opportunity. I officially hand over the session back to ZVP sir and his team. Thank you. Gautam, ரொம்ப செம்மையான செஷன் வாஸ் டூ குட். இவ்வளோ நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலி சூப்பராக இருக்கு செஷன், சூப்பராக இருந்துச்சு, இல்லை கிறிஸ்பாக இருந்துச்சு. தேங்க்யூ. Thank you, Thank you, President. Any other observations? Excuse me. Yeah, Gautam, wonderful session. ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. சூப்பர் Gautam, நல்லா பண்ணிருந்தீங்க. Excellent session. Thanks a lot. Thank you, sir. Thank you, Suresh. ட்ரெய்னர் பிரவீன் பேசுறேன். கிரியேட்டிவிட்டி பத்தி நிறைய செஷன்ஸ் பார்க்கறதுக்கு இல்லாத அட்டெண்ட் பண்ண சான்சஸ் கிடைச்சிருந்தது. பட் இந்த செஷன் வந்து வாஸ் வெரி சிம்பிள். கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து சிம்பிளிசிட்டி தான் பியூட்டிஃபுல் அண்ட் சிம்பிளிசிட்டி தான் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ஆப்பிளுடைய ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருக்காரு. அதனால தான் உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதனாலதான் அந்த கம்பெனி அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ யூஸ்வலி கிரியேட்டிவிட்டி பத்தி சொல்றப்போ ரொம்ப பயங்கரமா திங்க் பண்றேன், இல்ல ரொம்ப ஹை ஃபண்டாவா ராக்கெட் சயின்ஸ் மாதிரி எடுப்பாங்க. பட் யூ மேட் இட் வெரி சிம்பிள். இட் வாஸ் an excellent session and as a trainer your delivery was awesome. Hats off. Thank you ZVP sir. Thank you. Hello, I don't have any questions, but I just want to thank the trainer. It was an awesome session. And for creativity அப்படின்னு சொன்னா நீங்க இப்படிலாம் யோசிக்கணும் அப்படிலாம் யோசிக்கணும்னு சொல்லி டிஃப்ரெண்டா இல்லாம இட் வாஸ் லைக் எவ்ரிடே இதுல இருக்கிற மாதிரி யூ ஹேவ் டு திங்க் த சேம் இன் அ டிஃப்ரெண்ட் வே. திஸ் வாஸ் டோட்டலி அ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கிரியேட்டிவிட்டி அகேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ டு த ட்ரெய்னர். செஷன்ஸ் நிஜமாவே நான் நிறைய பேத்துக்கு சொல்லி கொடுக்கல உங்க கிரியேட்டிவிட்டி. என் குழந்தைங்களுக்கு இப்ப என்னோட டீச்சர்ஸ்க்கு கூட நாளைக்கு அதான் எடுக்க போறேன். ஆனா எனக்கு நிறைய டிப்ஸும் கிடைச்சிருக்கு, நிறைய நோட்ஸ் எடுத்திருக்கு உங்ககிட்ட இருந்து கிரியேட்டிவிட்டி எப்படி பண்ணலான்ட்டு. It was really awesome, sir. Thank you so much. And thank you our ZPP Pranav Praveen sir for arranging Gautam sir எங்களுக்கு கொடுத்ததுக்கு இன்னைக்கு ட்ரெய்னரா for this wonderful session, sir. Thank you Praveen sir. Everyone, my for this my dear full LOM presidents and LOM members also for attending this session. Thank you so much, sir. Thank you, everyone.